ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மான்வாவோட 27வது சாப்டர் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பார்க்கலன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இந்த மாதிரி புது புது அனிமி மான்வாலாம் வேணும்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓவரா பேசாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளே போயிடலாம். போன சாப்டர் எங்க முடிச்சிருப்போம்னா, கிரெயினோட பட்லரும் பச்சை மண்டை கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்திருப்பான். ஹீரோவும் அவனை போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து வெளியே வந்திருப்பான். அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்ல பச்சை மண்டை ஹீரோவும் எங்கேயோ வெளியே வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு இப்ப சோல்ஜர்ஸ்க்கு நடுவுல பெரிய ஒரு குழப்பமே போயிட்டு இருக்கும். ஏற்கனவே அவங்க 2 ஃபிராக்ஷனா ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் வெறும் முடிவு எடுக்க வேண்டியது மட்டும்தான். ஒண்ணு அவங்க கிரெயினை ஃபாலோ பண்ண போறாங்களா, அப்படி இல்லைன்னா என்ன ஃபாலோ பண்ண போறாங்களா. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு பச்சை மண்டியை பாக்குறான். பச்சை மண்டியும் நடுக்கத்திலே நிக்கிறான். ஹீரோவும் அவங்க கிட்ட போயிட்டு, பச்சை மண்டை நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா யங் மாஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க ஏன் அந்த விஷயத்த பண்ணீங்க? இந்த மேட்டர் மட்டும் பெருசா வெடிச்சதுன்னா உங்களுக்கு இப்ப இருக்கிறத விட அதிகமான எனிமி வந்துருவாங்க. அப்படி வந்தா உங்களுக்கு தான் டேஞ்சர் அதிகம். ஹீரோவும் அதை கேட்டு சிரிச்சுட்டு, நீ என்ன மறந்துட்டியா நீ எந்த மாதிரி ஒரு யங் மாஸ்டர் கிட்ட வேலை செய்யறேன்னு? என் ஃபேமிலியில எதுக்குமே உதவாத ஒரு ஆள்னா, சோ அதனால எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நீ எங்க இருக்கிறதா இருந்தாலும் சரி, யார் முன்னாடியுமே தலை குனிஞ்சிராத. ஹீரோ இப்படி சொன்னதை கேட்டு பச்சை மண்டியும், கண்டிப்பா யங் மாஸ்டர் நான் அதை என் மைண்ட்ல வச்சுக்கிறேன். அப்படியே கட் பண்ணி யாரோ சரக்கு அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா கிரெயின் தான். அவனும் என் ஃபேமிலியில எதுக்குமே உதவாத ஒரு ஆள் என்ன தாண்டி போக ட்ரை பண்றானா. ஃபாதர் ஃபர்ஸ்ட் அவனை என் கீழே போடும் போது நான் என்ன நினைச்சேன்னா, இவனை வச்சிருக்கிறது கொஞ்சம் ட்ரபிளா இருக்கும் தான் நினைச்சேன். ஆனா நாங்க மிஷின்ல இருக்கும் போது அவன் நான் கேள்விப்பட்டதை விட டிஃபரெண்டான ஒரு ஆளா இருக்கான். அதுவும் இல்லாம அவன் கையில இருந்த ஸ்வாட், நான் கண்டிப்பா சொல்றேன் அது ஃபாதர் கிட்ட இருந்த அந்த ஸ்வாட் தான். நான் அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இப்ப என்னோட பட்லர் செத்துட்டான். இதுக்கு மேல நான் யாரை நம்பி இந்த பொறுப்பை கொடுக்கறது? நாக்ஸ கவனிக்கிற பொறுப்பை. இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கதவு திறந்துன்னு அந்த ராணுன்ற கேப்டனும் வரான். யங் மாஸ்டர் கிரெயின் கீழே நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணியாச்சு. ஆனா நான் ரூமர்ஸ்ல கேள்விப்பட்ட மாதிரி யங் மாஸ்டர் நாக்ஸ் இல்ல. அவரு ரொம்ப டிஃபரெண்டான ஆளா இருக்காரு. இவன் இப்படி சொல்றத பார்த்துட்டு ஹீரோ அவங்க அண்ணனும், டிஃபரெண்டா இருக்கிறது அவன் மட்டும் இல்ல நீயும் தான். சொல்ல போனா நீ ரொம்ப வருஷமாவே இந்த இடத்துல நைட் ஆர்டர் கேப்டனா இருக்க. ஆனா ரூம்குள்ள உட்கார்ந்து படிச்ச ஒருத்தனை விட உனக்கு ஒண்ணுமே இந்த இடத்த பத்தி தெரியல. இந்த மாதிரி சில்லற வேலை பாக்குறதுக்காக நான் உங்களுக்கு கோடி கோடியா பணத்தை கொடுக்கல. எப்படியும் இந்த இடத்துல மான்ஸ்டர் வேவ் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இவனுக்கு நைட் ஆர்டரை நான் கண்டிப்பா எப்படியாச்சும் யூஸ் பண்ணியே ஆகணும். ஹீரோ அண்ணன் இதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த ராணுன்றவங்கிட்டையும், நீ என்ன பண்றனா இந்த வில்லேஜ் சுத்தி இருக்க பேண்டேஜ் மான்ஸ்டர் எல்லாத்தையும் சீக்கிரமாவே கொன்னுடு. நீ அப்படி பண்ணும்போது நாக்ஸ் எதனா ஸ்ட்ரேஞ்சா ஆக்ட் பண்றத பார்த்தனா யோசிக்காம என்கிட்ட வந்து அந்த விஷயத்த சொல்லு. இவனும் புரிஞ்சுது அப்படின்ட்டு வெளியே கிளம்பிடுறான். அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு வேற ஏதோ ஒரு இடத்துல காட்டுறாங்க. யாரோ நீங்க பகல் ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? யாரோ போஷன் வாங்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். பச்சை மண்டியும், யங் மாஸ்டர் நீங்க இந்த வில்லேஜை சுத்தி இருக்க ஃபென்ஸை பாத்தீங்களா? நான் பார்த்தேன், அது ஏதோ தடுமாறி நின்னுட்டு இருக்கு. ஆனா யங் மாஸ்டர் இந்த மாதிரி இருந்தா நம்ம எப்படி அந்த மான்ஸ்டர் வேவ் தடுக்கிறது? சரி வா நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். இவ ஒண்ணு கேட்டா ஹீரோ ஒண்ணு பதில் சொல்றான். இவ்வளவு புரியாம, யங் மாஸ்டர் நீங்க போற வழி நம்ம இன்னோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஹீரோவும் இதை கேட்டு அவளை பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம்ல ஒரு புது ஆளை சேர்க்க வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன வில்லேஜ்லயும் ஒரு ஜீனியஸ் கேரக்டர் இருக்க அதிகமாவே வாய்ப்பு இருக்கு. ஹீரோவும் நம்ம கிட்ட சொல்றான், எலினா நான் எப்பெல்லாம் இந்த சேடன் இடத்துக்கு வரணும் அப்பெல்லாம் அவளை தான் நான் ரெக்ரூட் பண்ணுவேன். ஏன்னா அவ தான் ஒரு ஜீனியஸ் போஷன் மேக்கர். ஹீரோ இதெல்லாம் சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே, என்ன ஆனாலும் சரி அவளை என் கூட நான் சேர்த்தே ஆகணும். ஏன்னா அவ தான் என்னோட போஷன் ஷெல்டரா இருக்க போறான். ஹீரோவும் இப்படி பேசிட்டு ஏதோ பாதாள சக்கட மாதிரி அது உள்ள போறானுங்க. பச்சை மண்டியும், சோ நீங்க சொல்றது உண்மைனா ஒரு ஜீனியஸ் போஷன் மேக்கர் இந்த இடத்துல இருக்காங்க. ஹீரோவும் ஆமா, ஆனா எனக்கு புரியல யங் மாஸ்டர், ஒரு ஜீனியஸ் போஷன் மேக்கர் இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா எதனா ஒரு ரீசன் இருக்கணும் தானே? ஹீரோவும் ஆமா, அவளுக்குன்னு அவளோட ஓன் ரீசன் இருக்கு. ஆனா அந்த ரீசன் தான் நம்ம இந்த சேடனை கிளியர் பண்றதுக்கு ஒரு இடன் கீயா இருக்க போகுது. ஏன்னா ஃபியூச்சர்ல எலினா ஆர்கேஎம் எம்பருக்கு பதில் வேற ஒருத்தர் கிட்ட வேலை செய்வா. யாருமே இந்த இடன் பீஸை யூஸ் பண்ணி இந்த சேடனை கிளியர் பண்ணலனா யாராலுமே எலினாவை அவ கூட கொண்டு போக முடியாது. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு பச்சை மண்டை கிட்ட, இந்த வழியா நீ எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பையும் பார்த்து எடுத்து வை, இல்லனா நீ கீழே விழ அதிகமா வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு சரின்னு யோசிச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆள் உயிரோட இருப்பாங்களா? இவ யோசிச்சுட்டு தூரமா பார்த்தா ஏதோ லைட் எரியுது. அவ்வளவு யங் மாஸ்டர் அங்க பாருங்க லைட் எரியுது. ஹீரோவும் நம்ம கடைசியா வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். பார்த்தா யாரோ காட்டுறாங்க, சரகடிச்சுங்கிறாங்க. அவங்களும் என்னால நம்ப முடியல நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டின்னு இருக்கேன்னு. நான் எப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தா யாரோ சரகடிச்சுங்கிறாங்க. சரகடிக்கிறவங்களும் அப்படியே சைட்ல திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோவும் பச்சை மண்டி எட்டி பாக்குறாங்க. ஹீரோவும் நான் கடைசியா உன்னை கண்டுபிடிச்சேன், என் போஷன் மேக்கர் அப்படின்றான். இவங்க 2 பேரும் பார்த்துட்டு அந்த பொண்ணு ஆயோமான்னு ஷாக் ஆயிரா. யாரா நீங்களா, நீங்க எப்படா இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறா. பச்சை மண்டியும் அவளை பார்த்துட்டு, யங் மாஸ்டர் நீங்க சொன்ன போஷன் மேக்கர் இதுதானா? ஆனா இவளை பார்த்தா ஒரு பரம்பரை குடிகாரி மாதிரி இருக்காளே. இவ்வளவு இப்படி ஷாக்லயே உட்காந்து இருக்கும் போது கொஞ்ச நேரம் கட் பண்ணி காட்டுறாங்க. இவ்வளவு ஹீரோ கிட்ட, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது நீங்க ரெப்யூட்டேட்டட் ஃபேமிலியில இருந்து வந்த ஒரு ஆளுன்னு. ஹீரோவும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் இங்க வந்ததே உங்ககிட்ட ஒரு சில விஷயம் பேசணுன்றதுக்காக தான். அதனால நான் சொல்றத ஃபோக்கஸ் பண்ணி கேளு. சரி சொல்லுங்க. ஹீரோவும் மனசுக்குள்ளேயே ஸ்டோரியோட இந்த பாயிண்ட்ல இருந்து இவ ஒரு ஜீனியஸ் கேரக்டர், இவகிட்ட
ஹை பொட்டன்ஷியல் இருக்கு, அதிகமா டெவலப் ஆவ. அண்ட் அதுதான் எலினா, ஒரு ஜீனியஸ் போஷன் மேக்கர். என்ன ஆனாலும் சரி இவளை என் சைடு நான் கொண்டு வந்தே ஆகணும். ஆனா இவகிட்டயும் ஒரு சில ஃபிளாஸ் எல்லாம் இருக்கு. ஹீரோவும் அவன் இன்சைட்டை யூஸ் பண்ணி பாக்குறான். பத்தாவது பேரு, அவன் என்ன ரேஸ் அதெல்லாம் வருது, இவ ஒரு ஆஃப் எல்ஃப். ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு அவன் நெகட்டிவ் ட்ரேட்டை பார்த்தா குடிகாரின்னு போட்டுக்குது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு தலையிலே அடிச்சுன்னு எப்படியோ நான் எதிர்பார்த்த மாதிரி தான். இதை யோசிச்சு பார்த்தா எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஆளுங்களெல்லாம் என் டீம்ல சேர்த்து நான் ஒரு டீமை உருவாக்குறேன், அதுவும் ஜீனியஸா இருக்கிற டீம். ஆனா இப்ப நான் ஒன்னும் சாதாரண ஆளை பத்தி பேசல. போஷன் மேக்கிங்ல இவளோட ப்ரொஃபிஷியன்சி அது ஜீனியஸ் லெவலே தாண்டி இருக்கும். ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இவ கொஞ்சம் ப்ராப்ளமான ஆளுதான், ஆனா நம்ம கிட்ட வேற வழி இல்ல. இவளும் எனக்கு சரியா தெரியல, நான் எதனா உங்களை கோவப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. பச்சைமண்டி ஹீரோ காதுகிட்ட வந்து, யங் மாஸ்டர் நான் என் லைனை தாண்டி பேசுறேன்னு தெரியும், ஆனா நீங்க இவ்வளவுதான் நம்ம டீம்ல சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு குடிகாரி. ஹீரோவும் எனக்கு அது நல்லாவே தெரியும், ஆனா நம்ம கிட்ட வேற ஆப்ஷன் இல்ல. சரி நீங்களே எப்படி சொல்றீங்கன்னா அப்ப நமக்கு வேற வழி இல்ல போல. இவ்வளவு அதை கேட்டு நீங்க எதுக்கு இங்க என்ன தேடி வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹீரோவும் நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கே வரேன், எலினா என் கூட வந்து ஜாயின் பண்றேன். அதை கேட்டு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. நீ மட்டும் என் கூட வந்து ஜாயின் பண்ணனா உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் தரேன். எல்லாத்தையுமே வா. ஹீரோவும் சீரியஸா இருக்கிறத பார்த்துட்டு இவளும் சாரி என்னால உங்க ஆஃபரை ஏத்துக்க முடியாது, ஏன்னா இந்த இடத்துல நான் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு, அதனால என்ன மன்னிச்சிருங்க. ஹீரோவும் நீ என்ன மேவை பத்தி தான் பேசிட்டு இருக்கியா? உங்களுக்கு எப்படி அதை பத்தி தெரியும்? இன்னும் கொஞ்ச நாள்ல மேவை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. இத சொன்ன உடனே அவ ஷாக் ஆயிடுறா. ஆனா நீ மட்டும் என் ஆஃபர் அக்செப்ட் பண்ணனா யாருக்கு தெரியும், நான் மேவை காப்பாத்த நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோ, என் கூட வந்து சேர்ந்துரு. ஹீரோ இப்படி சொல்லும் போதே இந்த இடத்துல சாப்டர் முடிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த எலினா இருக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அவளும் அவ ரூம்ல உட்காந்து மேவ இன்னும் கொஞ்சம் நாள்ல எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னு ஹீரோ சொன்னதே அவ யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ சொன்னதை யோசிக்கிறா, என் கூட வந்து சேர்ந்துரு நான் அவளை காப்பாத்துறேன் அப்படின்னு. இவளும் மே இப்ப அப்படியே பாஸ்ட்ல காட்டுறாங்க. அந்த மேன்ற பொண்ணும் உங்களுக்கு இதுக்கு மேலேயும் டாக்ஸ் வேணுமா? நீங்க இந்த மாசத்தோட டாக்ஸை ஏற்கனவே அதிகப்படுத்திட்டீங்க. மே தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட். பீப்புள் எல்லாம் இதனால செத்துட்டு இருக்காங்க. இம்பீரியல் ஃபேமிலில இருந்து வர ஃபண்டை நீங்க எங்களுக்காக யூஸ் பண்ணாம நீங்களே எடுத்து வச்சுக்கிறீங்க. இவளும் இதெல்லாம் யார்கிட்ட சொல்றான்னு பார்த்தா அந்த சீஃப் கிட்ட தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நான் இப்ப யோசிச்சு பார்த்தனா அன்னைக்கு இழுத்துட்டு போக வேண்டியது அவளே இல்ல என்னதான். என்னால மட்டும் இப்ப அந்த சீனை ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா நான் அதை தான் பண்ணிருப்பேன். மேதான் எனக்கு இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட், ஆனா அவளையே என்னால காப்பாற்ற முடியல. அவராலையும் இந்த விஷயத்த பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு டவுட் இருக்கு, ஒருவேளை அவர் பண்ணுவாரோன்னு. ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால இதை கண்டிப்பா மறக்கவே முடியாது, எவ்வளவு வருஷம் ஆனாலும். இவ இப்படி யோசிச்சுட்டு ஏதோ ஒரு பார் மாதிரி இடத்த தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிறவங்களும் நல்லா சரகச்சுனுங்கிறானுங்க. அதுல எவனும் அப்படியே மொடா குடிக்கிறவன் பக்கத்துல ஒருத்தனும். சோ அந்த கிரேன்ன்றவன் என்ன பண்றான், யாருன்னு பார்த்தா அந்த ராணு இருந்தான்ல கேப்டன், அவங்கிட்ட தான் அவன் அசிஸ்டன்ட் பேசினுக்கிறான். அந்த ராணோ அவன் ஒரு முட்டா பையன். நம்ம நைட் ஆர்டர் மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம், ஆனா அவனுக்கு அதுல சுத்தமா சந்தேகமே வராம நம்மள அப்படியே பிளைண்டா நம்புறான். இதை கேட்டு சுத்தி இருந்தவனுங்க எல்லாம் சிரிச்சுனுக்குறானுங்க. காய்ஸ் என்னன்னா இவனுங்க மொத்த பேருமே நைட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிதான் கிரெயின் கூட வந்து சேர்ந்திருப்பானுங்க. நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி. ஆனா இவனுங்க யாருமே நைட் ஆர்டர் இல்ல போல. இவன் வந்து அவங்கிட்ட ஏமாத்தி இருக்கானுங்க. அததான் இங்க பேசி சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ராணோட அசிஸ்டன்ட்டும் இந்த விஷயம் எல்லாமே எதர்ச்சியா தான் நடந்தது. ரான் நைட் ஆர்டர் வாழ்ற இடத்து உள்ள பூந்தது ஒருத்தான ஒரு விஷயம் தான். நம்ம அப்படி பூந்ததுனால மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைச்சிருக்கு. இதை வச்சு நம்ம இதை விட பெரிய பெரிய வேலை பார்க்கலாம். ஆமா நீ சொல்றதும் சரிதான். இப்ப நம்ம எந்த ஒரு ஃபேமிலியில இருக்கோம்னு உனக்கு தெரியும்ல, இதை வச்சுன்னு அந்த ஃபேமிலியில இருந்து நம்ம நிறைய காசை கறக்கலாம். அவனுங்க கிட்ட போர்ஷன்ஸ் வாங்கலாம், அவனுங்க கிட்ட பெர்மனண்டாவே நம்ம மாறிடலாம். இவன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தனும் இது எல்லாமே எதர்ச்சியா நடந்தாலும் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்க பேரும் அந்த நைட் ஆர்டர் கேப்டன் பேரும் ஒரே விஷயமா இருந்ததுதான். இதை கேட்ட அந்த ராணோ நம்ம மட்டும் அந்த கிரெயின்ன்றவனை ஆஸ்ட்ரேஜா புடிச்சு வச்சோம்னா நம்ம ஒரு பெரிய காசு பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் எதை பத்தி பேசுறேன்னு. இவனுங்க ஒரு வெல்த்தியான ஃபேமிலி. சோ இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்க தானே? இவன் சொன்னது கேட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. தூரமா ஒருத்த உட்காந்துட்டு, ஆனா நம்ம பண்றது எல்லாமே சரிதானா? நம்ம இப்ப யார பத்தி பேசிட்டு இருக்கோம்னா இந்த 3 டார்க் ஃபேமிலியில இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்க ஒரு ஃபேமிலியை பத்தி. இவனுங்க கிட்ட மோதன எந்த ஒரு பேண்டிட் குரூப்புமே சர்வைவ் ஆனதா சரித்திரமே கிடையாது. இவன் இப்படி சொன்னது கேட்ட அந்த 3 பேரும் இவன் அப்படியே முறைக்கிறானுங்க. முறைச்சிட்டு இதனால தான்டா உன்னை எல்லாருமே கோழன்றானுங்க, அதுவும் இல்லாம இதனால தான் உன்னை எல்லாருமே முட்டாளுன்றானுங்க. இவனுக்கு இப்படி சொன்ன உடனே அவனும் பேனு பாக்குறான். அந்த ராணோ சரி போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட நம்ம இப்ப எங்க இருக்கிறதா நினைச்சு நீ பேசிட்டு இருக்க, இந்த இடத்த இம்பீரியல் ஃபேமிலியா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு விட்டாங்க. நம்ம மட்டும் அந்த கிரெயின் ஆஸ்டேஜா புடிச்சு ஒரு நல்ல அமௌண்ட்டை பார்த்துட்டு ஈஸ்ட் பக்கம் தப்பிச்சு போயிட்டனா அவங்க எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸான ஃபேமிலியா இருந்தாலும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட எனிமி டெரிட்டோரி ஃபுல்லா டெசர்ட்டால சரௌண்ட் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம மட்டும் அப்படி அந்த இடத்துக்கு தப்பிச்சு
போயிட்டோம்னா நம்ம ஒரு லக்ஸூரியஸான லைஃப் வாழலாம். அது கூட இருந்தவனும் ஆமா எங்க கேப்டன் கிட்ட இருந்து எதிர்பார்த்தது தானே, அதுக்கு அந்த பயந்தவனும். ஆனா இந்த டைம் அவங்க கூட அந்த நாக்ஸ்னு ஒரு பிராட்டோ இருக்கான், அவன் மட்டும் நம்ம போய் சொல்றதை கண்டுபிடிச்சிட்டானா பிரச்சனை ஆயிடும். நீ சொல்றதும் சரிதான், அவன் கொஞ்சம் டேஞ்சரஸான ஆள் தான். அதுவும் இல்லாம அவனோட கேரக்டர் எப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. நம்ம மொத்த டீம் கிட்டயும் சொல்றேங்க, இந்த விஷயம் முடியற வரைக்கும் யாருமே அவன் வழியில குறுக்க போக கூடாதுன்னு. அதுக்கு அந்த கூட இருந்தவனும் கேப்டன் நீங்களுமா, அவன் வெறும் ஒரு சாதாரண சின்ன பையன், அவனால என்ன பிரச்சனை வந்துற போது. ஆமா நீ சொல்றது சரிதான், சரி எல்லாரும் சரக்கடிங்க அப்படின்றான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த லைட் லேம்பும் டப்புன்னு ஆஃப் ஆயிடுது. இவனுங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது, என்னடா கரண்ட் எல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு. இவன் ரைட்ல இருந்தவனும் என்ன நடக்குது அப்படின்னு கத்துறான். லெஃப்ட்ல இருந்தவனும் யாரா இந்த லைட் ஆஃப் பண்ணா, யாருக்கு அவ்வளவு தைரியம்? இவனுக்கு இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த ராணோ சரி பொறுமையா இருங்க. இவன் இப்படி சொல்லும் போது அவன் மூஞ்சில அப்படியே ரத்தம் தெரியுது. இவனும் என்னடா நம்ம மூஞ்சில ஏதோ இருக்குதுன்ட்டு அதை எடுத்து கையில பார்த்தா ரத்தம். என்னன்னு திரும்பி பார்த்தா லெஃப்ட்ல பேசினவன் தலை தரையில கிடக்குது. இவன் அதை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி எழுந்து ஹே இங்க என்ன நடக்குது அப்படின்றான். சொல்லிட்டு இவனும் முன்னாடி போனா இவன் கால்ல ஏதோ தட்டுப்படுது. என்னன்னு பார்த்தா ரைட்ல பேசினவன் கீழே பத்துனுக்குறான். பையனும் ரத்த வெள்ளத்துல மிதக்குறான். அதை பார்த்துட்டு இவனும் இங்க என்ன எனிமி வந்துட்டாங்களா, யாரு இதெல்லாம் பண்றது, யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கான். அவனும் பின்னாடி வந்து எதுக்கு இவ்வளவு ரூடா பேசுற பூச்சிகளா அப்படின்ட்டு ஹீரோவும் அப்படியே கொடூரமா பாக்குறான். இவன் வந்ததை பார்த்துட்டு அவனும் சர்க்குன்னு இன்சைடு வந்து நிக்கிறான். அவனும் ஹீரோவை பார்த்துட்டு நீ இவன் இப்படி சொல்லும் போது ஹீரோவும் நீங்க மொத்த பேரும் இங்கதான் எலிங்க மாதிரி பொந்துல ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என் குடும்பத்துக்கிட்டே இருந்து கொள்ளையடிக்கலான்னு பிளான் போட்டிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்களை ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த ராணுன்றவனும் யங் மாஸ்டர் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க அப்படின்னும் போதே ஹீரோவும் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஒரு பயங்கரமான கிரிமினல்ஸ்னு, அதுவும் இல்லாம டைகான் கூட சேர்ந்து இங்க வர ஃபண்ட் எல்லாம் நீங்களும் சேர்ந்து கொள்ளையடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம நீங்க கிரேனியும் யூஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஹீரோக்கு இது எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு இவனும் காண்டாயிட்டு ஹீரோ பார்த்து உங்களுக்கு என்ன வேணும், நீங்க நல்லா தெளிவா யோசிச்சு பாருங்க. நாங்க மட்டும் கிரெயினை போட்டு தள்ளிட்டோம்னா ஃபேமிலியில உங்களோட பொசிஷன் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான், இந்த ஒரு தடவை இது எதுவுமே நடக்கலன்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. இவனா பிளான் போட்டிருக்கானா ஹீரோ அந்த மாதிரி பேசி டைவர்ட் பண்ணி பின்னாடி ஆளுங்களை வச்சு போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கான். இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே இவனுக்கு ஆளுங்களும் ஹீரோ அப்படியே சுத்து போடுறானுங்க. இவனும் நீங்க தேவையில்லாத ரிஸ்க் எதுவும் எடுக்க தேவையில்ல எங்க மாஸ்டர் அப்படின்றான். பார்த்தா நிறைய பேர் ஹீரோ சுத்து போட்டு நிக்கிறானுங்க. ஹீரோவும் நீ என்ன இந்த மாதிரி முட்டாள்தனமான பேச்செல்லாம் பேசி என்ன போட்டு தள்ளிடலான்னு பாக்குறியா, உன்னோட மர்டரஸ் இன்டென்ட் பச்சையா வெளியே தெரியுது. ஹீரோவும் அவன் ஸ்வாட்ல அவன் டார்க் மனாவை இன்ஃபியூஸ் பண்ணி பின்னாடி வந்தவனை ஒரே வெட்டு அவன் தலை துண்டா போகுது. ஹீரோவும் வில்லத்தனமா சிரிக்கிறான். ஹீரோவும் சிரிச்சுட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமா நீ பேசுறதெல்லாம் நான் அவ்வளவு சீக்கிரம் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்றான். அதை கேட்டு இவனும் அவனை விடாதிஹி அவனை கொல்லுகி அப்படின்னு கத்துறான். இதை கேட்டு சுத்தி இருந்தவனுங்க எல்லாம் ஹீரோ வெட்டுறதுக்கு ஹீரோ நோக்கி பாயறானுங்க. ஹீரோவும் இவனுக்கு வெட்டுறதுல எல்லாம் அசால்ட்டா ராஜ் பண்ணிட்டு சைட்ல ஒரு வெட்டு, முன்னாடி வரவங்கள ஒரு வெட்டு, அப்படியே வில்லத்தனமா வெட்டிட்டு இருக்கான். இவனும் அதை பார்த்துட்டு தூரத்துல நின்னு அவனும் அட்டச்சா இவனோட ஸ்கில், இவன் மொத்த நேரமா இது எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருக்கான். இது இப்படியே போச்சுன்னா எங்களுக்கு தான் இது பிரச்சனை, நான் இப்பயே இவனை கொன்னாகணும் அப்படின்ட்டு இவனும் ஏதோ ஸ்வாட்ச்மேனை யூஸ் பண்ண ட்ரை பண்றான். இவன் மொத்த உடம்புலயும் அப்படியே ஆறாவ கேதர் பண்றான். கேதர் பண்ணி ஹீரோ பார்த்து இந்த விஷயத்த நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இப்ப நீ எதனால சாவ போறனா அரகன்ஸால மட்டும்தான். ஹீரோ இவன் பேசுறதெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்ல அப்படின்னு நின்னுட்டு இருக்கான். ஹீரோ இவனை அடிச்சு கீழே உட்கார வச்சிருக்கான். அவனும் டேய் பிராட் இப்பயே உன் கதை மொத்தமா முடிஞ்சுதுரா. இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கேப்டனும் அவன் RS ரிலீஸ் பண்றான். முடி போட்டு இருந்தவனும் நீ இப்ப பாக்குறதுதான் எங்க கேப்டனோட சதன் ஸ்வாட்ஸ்மேன் டெக்னிக். இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த RS ஹீரோ நோக்கி வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் பெருசா எதுவுமே அசையல அப்படியே நிக்கிறான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட இருந்து அதிகமா எதிர்பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன், நீயும் ஒரு சாதாரண பூச்சிங்க மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஸ்வாட்ல அவன் மானவை இன்ஃபியூஸ் பண்றான். இன்ஃபியூஸ் பண்ணி வந்த ஒரு ஸ்லாஷ ஒரே வெட்டு பார்த்தா அந்த 6 அட்டாக்கு துண்டா போகுது. சிஸ்டம்ல இருந்தோம் இங்க எனிமியோட அட்டாக்கை டிஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க அப்படின்னு வருது. அதை பார்த்துட்டு அந்த ராணுன்றவனும் ஷாக் ஆயிடுறான். கீழே விழுந்து கடந்தவனும் ஷாக் ஆயிடுறான். அவனும் எப்படி நீ எங்க கேப்டனோட ஸ்வாட்ச்மேன் டெக்னிக் அவ்வளவு ஈஸியா டிஃப்ளெக்ட் பண்ண. இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ அவனுக்கு டைமே கொடுக்கல. கத்தி எடுத்து அவன் முதுகுல விட்டு நெஞ்சில எடுத்துறான். ஹீரோ எடுத்துட்டு அவன் ரத்தத்தை தட்டி விட்டு கீழ்த்தனமான பூச்சிங்களா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு என்ன வேணும்னு கேப்பீங்க, எனக்கு என்ன வேணுமோ அதை நானே எடுத்துப்பேன். அந்த ராணுன்றவனும் எதிரில் அப்படியே நடுக்கத்தையே பாக்குறான். நான் பார்த்தா இவன் ஒரு ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணிருப்பான்ல, ஹீரோ பார்த்தா அதை யூஸ் பண்றான். சிஸ்டம்ல இருந்தோம் நீங்க சதன் ஸ்வாட்மேன் டெக்னிக்கை லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னு வருது. இப்படி வர்றதோடய இந்த சாப்டர் முடிச்சிடுறாங்க. சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் இவனோட ஸ்வாட்ச்மேன் டெக்னிக்கை யூஸ் பண்ண அப்படியே ரெடியா நிக்கிறான். அதை பார்த்துட்டு இவனும் அப்படியே ஷாக்ல உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோ அப்படி நிக்கிற போஸ்ட்லயே அவனுக்குள்ளே யோசிச்சு பாக்குறான், ஜீனியஸ், இந்த ஜீனியஸுக்கு என்ன மீனிங்? ஒருத்தர் மத்தவங்களை விட எல்லா விஷயத்திலுமே எக்ஸ்பர்ட்டா இருந்தா அதுதான் ஜீனியஸா? அப்படி இல்லனா மத்த யாராலையுமே முடியாதத, அதுவும் இல்லாம யாராலையுமே தொட முடியாத ஒரு ஹை லெவல ரீச் பண்ண ப்ரூவ் பண்றது தானா? நான் எப்ப என் லைஃப ரிஸ்க் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சனோ நான் இந்த கேள்வியை தான் திரும்ப திரும்ப எனக்குள்ள கேட்டுட்டே இருக்கேன். இந்த ஜீனியஸ்னா என்ன மீனிங்? ஹீரோ
இதெல்லாம் யோசிச்சுட்டு திருப்பி பிரசன்ட்டுக்கு வந்துடுறான். நான் ஃபியூச்சர்ல கத்துக்க போற ஸ்வாட் டெக்னிக்கை விட இது ஒரு நார்மலான விஷயம் தான், ஆனா இவனுங்களுக்கு இதுவே போதும் அப்படின்ட்டு ஹீரோவும் அவன் ஆராட்டக்கு ரிலீஸ் பண்றான். அந்த ஆராட்டக்கு சுத்தி இருந்தவனுங்க எல்லாம் வெட்டி பறக்க விடுது. அவனுங்களும் கத்தி கதறானுங்க. இதை பார்த்துட்டு அந்த கேப்டனும் முட்டியே போட்டுறான் அந்த இடத்துல. இந்த சேடனோட ஷார்ட்ஸ்மேன் டெக்னிக் இதை நான் மாஸ்டர் பண்றதுக்கு என் லைஃப்ல எனக்கு 10 வருஷம் தேவைப்பட்டது. ஆனா இதை இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ முன்னாடி வந்து இவன் ஸ்வாட் மேல காலை வைக்கிறான். காலை வச்சு ஹீரோவும் அப்படியே கொடூரமா இவனை முறைச்சிட்டு இருக்கான். இவன் இப்பதான் சென்சிக்கா வரான். ஹீரோ வந்ததை பார்த்துட்டு பதர்னு பின்னாடி போய், நீ மட்டும் இப்ப என்ன இங்க கொன்னுட்டனா டைகான் இந்த விஷயத்த அசால்ட்டா போக விட மாட்டாரு. நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் இப்ப டைகானோட காதுக்கு போயிருக்கும். ஹீரோவும், நீ சொல்றது ரெடிகுலஸான ஒரு விஷயம். நான் தான் உங்களை கொன்னன்ட்டு எந்த ஒரு ஐ விட்னஸுமே இல்லனா எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இவன் சொல்றது கேட்டு அவனும் ஒண்ணும் புரியாம, நீ என்னடா பேசிட்டு இருக்க? சுத்தி பாரு, எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க. ஹீரோவும், நான் சொன்னது உனக்கு ஒன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். இதை சிம்பிளா சொல்ல போனா நான் இப்ப பண்றது அசாசினேஷன். இவனும், நான் இவ்வளவு சொல்லியும் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை சொல்றதுக்கு யாருமே இல்லாதப்போ அதை எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா அசாசினேஷன். ஹீரோவும் இப்படி சொல்லிட்டு அவன் ஸ்வாட் எடுத்து அவனை பார்த்துட்டு ஹீரோவும் அப்படியே வில்லத்தனமா சிரிக்கிறான். சிரிச்சுட்டு, நான் சொல்லதை நல்லா யோசிச்சு பாரு, இந்த உலகம் எப்பவுமே இந்த விஷயத்த எப்படிதான் நம்பும். சொல்ல யாருமே இல்லனா அது ஒரு அசாசினேஷன் அப்படின்னு சொல்லி அந்த பையல அங்கேயே போட்டு தள்ளிடுறான். அப்படியே கட் பண்ணி ஏதோ ஒரு பிரிசன் மாதிரி இடத்துல காட்டுறாங்க. அங்க யாரோ, சோமே நான் சொல்றதே நீ கேட்க மாட்டேன். யாருன்னு பார்த்தா அந்த எலினாவோ அவ ஃப்ரெண்டுன்னு ஒருத்திய சொல்லியிருப்பால, அவளதான் யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த சீஃப் பையதான். அவனும், சோ நீ எனக்காக ஒர்க் பண்ண மாட்டேன், அதே மாதிரி உன்னை நோபலுக்கு நான் விற்கணும்னு சொன்னாலும் அதுக்கும் நீ ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை போட்டு பட்டாருன்னு ஒரே அடி அடிச்சுட்டு, இவனும், என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? இதுக்கு அந்த மேன்ற பொண்ணும் உன்ன மாதிரி ஆள் சொல்றதை கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவனும் அவ வாயை புடிச்சிட்டு, உன்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? நீ இப்ப இருக்கிற நிலைமையில உன்ன மாதிரி லோலியான ஆளுங்க எல்லாம் பண்ண முடிஞ்சது ஒரே விஷயம் தான், தரையில விழுந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு கதறுது. இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போது அவளும் இவன் மேலே எச்சு துப்பிடுறான். இவனும் அதை பார்த்துட்டு, நீ இப்ப என்ன பண்றதா நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போட்டு அந்த பொண்ணை பலாருன்னு ஒரே அறை. ஓ, எனக்கு தெரிஞ்சு நான் உன்னை பிளாக் மெஜிஷியன்ஸ் கிட்ட வித்துடலான்னு நினைக்கிறேன். இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த எலினா பொண்ணும் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், மே எனக்கு தெரிஞ்சு நீ இந்த டைமும் ஒழுங்கா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யார் சொல்றான்னு பார்த்தா இவ பாஸ்ட்ல நடக்குது. இவளோட டீச்சர் மாதிரி யாரோ ஒருத்தருங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே ரீசன் என்னன்னா உன்னோட ஆப்டிடியூட் வேறமே. எனக்கு தெரிஞ்சு உனக்கு இந்த போஷன் மேக்கிங்ல டேலண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ, ஆனா அது எப்படி இவ்வளவு நம்ம கிட்ட சொல்றா? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த போஷன் மேக்கிங்ல ஜீரோ டேலண்ட்னு எனக்கு தெரியும். ஆல்கெமில மட்டும் கிடையாது, எனக்கு ஸ்வாட்ச்மேன்ஷிப்லயும் எதுவுமே எந்த ஒரு திறமையுமே கிடையாது. ஆனா ஏன் இந்த விஷயத்த நான் திரும்ப திரும்ப பண்றேன்னா, அந்த நானியும் எலினா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலயும் உனக்கு நான் சொல்லி கொடுக்கறதுக்கு எந்த ஒரு விஷயமோ இல்லைன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை உன்ன மாதிரி ஒரு டேலண்டான ஆளு இந்த மாதிரி கண்ட்ரி சைட்ல இருப்பான்னு. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எலினா மட்டும்தான். எலினாவும் நானும் ரொம்பவே டிஃபரெண்டான ஆளுங்க. அந்த நானியும் நீ மட்டும் ஒரு வார் ஆர்ஃபனா இல்லாம இருந்திருந்தனா எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு நோபல் ஃபேமிலியில இருந்திருப்ப. அப்படி இல்லனா ஒரு லோ ரேங்க் ஒன்லயாச்சும் இருந்திருப்ப. அட்லீஸ்ட் உன்னால இந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்தாச்சும் வெளியே போக முடியுது. அந்த நானியும் எலினாவை பாராட்டுறத இவ்வளவு தூரமா நின்னு பாத்துட்டு இருக்கா. இவளும், எலினா ஆல்கெமில அவ ஒரு ஜீனியஸ். ஆரம்பத்துல இருந்தே இந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரே ஆள் அவதான். அதுவும் இல்லாம அவளை சுத்தி எப்பவுமே ஒரு சன்லைட் க்ளோ ஆற மாதிரி ஒரே ஸ்பார்க்கல்ஸா இருக்கும். ஆனா இதெல்லாம் விட இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே எலினாவும் சைட்ல திரும்பி பாக்குறா. மே கிட்ட வந்து, மே வா நம்ம போய் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம். இவ இப்படி கூப்பிடுறத அவளும் அவகிட்ட இருக்கிற இந்த ஸ்மைல் இதுதான் என்ன அவளை நோக்கி பொறாமப்பட வைக்குது. எங்க ரெண்டு பேரையும் தள்ளி தள்ளி வைக்குது. அதனாலதான் அவளுக்கு பதிலா இந்த இடத்துல என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா நான் கண்டிப்பா சொல்றேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் அவ பெருசா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவா இந்த ஆல்கெமில. இவளும் இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு அந்த சீஃபை பார்த்து தரையில விழுந்து புரளணுமா, அதுதான் என் லைஃப் ஃபுல்லா நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ நான் செத்ததுக்கு அப்புறம், ஏன்னா நான் என்னைக்குமே நீ சொல்றத நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட நிக்கலா பேசுறா. நான் என்னைக்குமே எலினாக்கு ஒரு பேர்டனா இருக்கணும்னு நினைச்சதே இல்ல. இவ சொன்னது கேட்டு அந்த சீஃபோ இவளை போட்டு மரண அடி அடிக்கிறான். ரத்தம்லாம் சொட்டுது. அவனும் லிட்டில் இவன் இப்படி அடிச்சிட்டு இருக்கும் போதே யாரோ, எனக்கு தெரிஞ்சு இதை நீ இப்ப நிறுத்தது நல்லதுன்னு நினைக்கிறேன். இவனும் யாரா அது அப்படின்னு திரும்பி பாக்குறான். அந்த வாய்ஸும், நீ இந்த இடத்த ஒரு பொண்ண குவியல் ஆக்கிட்டனா எலினாக்கு அது சோகத்தை கொண்டு வந்துரும். எலினான்னு பேர் கேட்ட உடனே மேவும் யாருன்னு திரும்பி பாக்குறா. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் அங்க இருந்து சோடா அப்படியே தரையில தேய்ச்சினே வரான். அவனும் இதை பார்த்துட்டு, நான் தெரிஞ்சுக்கலாமா எதுக்கு நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு? ஹீரோவும், டைகான் நான் இம்பீரியல் ஃபேமிலி லா படி உன்னை இந்த இடத்துல போட்டு தள்ள வந்திருக்கேன். ஹீரோ இப்படி சொல்லும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க.
நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்ல நீ தெளிவா பாத்துக்கோ, உன்னோட பார்ட்னர் ரான் ஏற்கனவே செத்துட்டான், நான் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், இது எல்லாத்தையுமே விட்டு நீ சரண்டர் ஆயிடு. அதை கேட்டு இவனும் அதுக்கு அந்த சீஃபும், அடடா இது என்ன ஒரு மிஸ்ஃபார்ச்சூன், ஆனா நீங்க இந்த இடத்துக்கு தனியா வந்திருக்கீங்க. ஆமா, வெல் நீங்க என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைச்சீங்க தனியா வந்து என்ன தோக்கடிக்க முடியும்னா இவனும் அப்படின்ட்டு அவன் ஸ்வாட்ல கை வைக்கிறான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஏன் என்னால முடியாதா அப்படின்ட்டு சிரிக்கிறான். இவன் அதை பார்த்துட்டு சம காண்டாயிடுறான். காண்டாயி அந்த ஸ்வாடை வெளியே எடுத்து, எனக்கு தெரிஞ்சு நான் நினைச்சதை விட இந்த விஷயம் ரொம்ப சீக்கிரமா நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா இவ எப்படின்னும் போதே நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் குடுகுடுன்னு ஓடியாராங்க. இது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அவனை கொல்லுங்க அப்படின்றான். பார்த்தா ஹீரோ சுத்தி சோல்ஜர்ஸா நிக்கிறாங்க. அந்த சோல்ஜர்ஸும் ஹீரோவை போட்டு தள்ளலான்ட்டு வெறித்தனமா ஹீரோவை நோக்கி ஓடியாராங்க. ஹீரோவும் அசால்ட்டா அடைச்ச இவனுங்களுக்கு இதே வேலைடா அப்படின்ற மாதிரி பொறுமையா நின்னுட்டு பவர் ஆஃப் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்றான். ஆக்டிவேட் பண்ண உடனே சுத்தி இருந்த எல்லாருமே அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுறாங்க. அப்படியே அதுலயும் டைம் ஓட ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் இவனுக்கு நடுவுல பூந்து அப்படியே வரான். பூந்து 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 அந்த கேப்டன் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறான். இவனும் அந்த செல்லு கிட்ட வந்து அந்த செல்ல பொறுமையா தரகுறான். திறந்து உள்ள வரான். வந்து அந்த கேப்டனை தாண்டி மே பக்கத்துல போறான். சிஸ்டம்ல இருந்து உங்களுக்கு இன்னும் 4 நிமிஷம் 55 செகண்ட் தான் பாக்கி இருக்கு அப்படின்னு வருது. இவனும் அந்த மேக்கு ஏதோ ஒரு மயக்க மருந்து மாதிரி ஹீரோ ஊத்துறான். இவளும் அவனை பார்த்துட்டு நீ இவன் இப்படி கேட்கும் போதே ஹீரோவும் நான் நாக்ஸ், நீ தூக்கத்துல இருந்து எழுந்து இருக்கும் போது இந்த விஷயம் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஹீரோ இப்படி சொல்லும் போதே அவன் மயக்க போட்டு ஊந்துடுறான். இந்த சீஃபும் இப்பதான் பாக்குறான். ஹீரோ பார்த்தா இவன் பின்னாடி வந்து நிக்கிறான். எப்படா நீ இங்க வந்த? இவன் இதெல்லாம் யோசிச்சுட்டு நிக்கும் போதே டப்புனு பையன் சைடா சாயறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்ட்டு துப்பு கட்டின்னு கீழே வந்துடுறான். கீழே வந்து திரும்பி பார்த்தாதான் தெரிஞ்சு பையன் 2 காலம் துண்டா போயிட்டு இருக்குது. இவனும் அதை பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது செல்லு வெளியே பார்த்தா ஹீரோ தாண்டி வரும்போது எல்லாரையும் போட்டு வந்துக்கிறான் போல. எல்லாம் அப்படியே துண்டு துண்டா பறகுறானுங்க பசங்களாம். அதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆயிடுறான். ஷாக் ஆயிட்டு எதிரில பார்த்தா ஹீரோ நின்னுட்டு நீ என்ன அவ்வளவு ஈஸியா செத்துடலாம்னு நினைச்சியா? ஹீரோ பார்க்கும்போது இவன் முன்னாடி ஏதோ பெருசா வால் நிக்கிற மாதிரி இது. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் நின்னுட்டு இருக்கான். இவனும் அவனை பார்த்து அப்படியே மரண பீதியில பாக்குறான். என்னால இந்த விஷயத்த நம்பவே முடியல. இங்க என்ன நடக்குது? நான் கிரேட் டைகான் ஒரு சின்ன பொடியன் கையில தோத்துட்டேனா? இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் அப்படியே கொடூரமா அவனை முறைச்சு பாக்குறான். ஹீரோ போன எபிசோட்ல கேட்டிருப்பான்ல இந்த ஜீனியஸ்னா என்ன அப்படின்ட்டு. இவனும் அதை யோசிச்சு பார்த்துட்டு அந்த மூமெண்ட் அந்த கொஸ்டினை நான் மறுபடியும் என்கிட்ட கேட்டேன். ஹீரோ இதெல்லாம் பேசிட்டு அந்த சீஃப் முன்னாடியே நிக்கிறான். நான் இல்ல, இந்த நாக்ஸ்ன்ற கேரக்டர் அவன் ஒரு ஜீனியஸான ஆளு. ஜீனியஸான ஆளு நான் இல்ல. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அவன் ஸ்வாட் எடுத்து ஒரே சீவு தான் அந்த கேப்டனோட சொல்லி அங்கேயே முடிஞ்சு போச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஜீனியஸான கேரக்டர் தான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் இது எந்த மாதிரி ஒரு விஷயம்? ஹீரோ இப்படி ஒரே புரியாமலே பேசிட்டு இருக்கான். நம்மளுக்கும் ஒன்னும் புரியல. அவன் பேசுறது அவனுக்கே புரியுதான்னு தெரியல. இவன் இப்படி புரியாம நின்னுட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடுறாங்க. அந்த சீஃப் சாவறதுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்ட்டு தான் காட்டுறாங்க. அந்த சீஃபும் தரையில படுத்துட்டு இங்க நடக்கிறத நான் இப்ப நம்பிதான் ஆகணும், எனக்கு வேற வழியே இல்ல, நான் த கிரேட் டைகான் இந்த பொடியன் கையில தோத்துட்டேனா? இவனா இதெல்லாம் யோசிச்சுட்டு மனசுக்குள்ளேயே இந்த சேடனோட மர்சனரி காப்ஸ் அவங்களோட நைட் கேப்டன் அது எங்க அப்பா. அவர் இந்த வில்லேஜ்லயே ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஆளா இருந்தாரு. நாச்சின்னு பாஸ்ட்ல தான் காட்டுறாங்க. இவனும் எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா எங்க அப்பா மாதிரி ஒரு ஆளா மாறணும் தான் நினைச்சாங்க. அவங்க அப்பாவை காட்டினா அவங்க அம்மாவை போட்டு அடிச்சுனுகிறான். இவனும் அதை பார்த்துட்டு எங்க அப்பாவை எல்லாருமே மதிப்பாங்க, ஆனா இவங்க அப்பனும் அவங்க அம்மா முடிய புடிச்சிட்டு டைகான் எல்லாருமே என்ன ஏன் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது. அவங்க அப்பனும் இவன் மண்டையில கை வச்ச உடனே தலையில இருந்து பாதம் வரைக்கும் பையனுக்கு அப்படியே உதறிடுது. அவங்க அப்பனும் இவன் முன்னாடி வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் தான். நீ மட்டும் ஓவர்வெல்மிங் பவரை பொசஸ் பண்ணியிருந்தனா நீ எந்த மாதிரி ஒரு பிரச்சனைல இருந்தாலும் வெளியே வந்துடலாம். அதுவும் இந்த ஆர்கேஎம் எம்பரரோட பார்டர் சிட்டியான இந்த இடத்துல அதுதான் நம்மளோட லா. இவங்க அப்பா இப்படி சொல்லும் போது அந்த சீஃபும் அதான் குட்டி சீஃபும் நீங்க தான் இந்த கான்டினென்ட்ல இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு ஆளா? இவன் இப்படி கேட்ட உடனே அவங்க அப்பனுக்கு அப்படியே மூஞ்சி எல்லாம் மாறிடுது. அவனும் அவங்க அம்மா முடிய விட்டு இல்ல, சொல்ல போனா இந்த கான்டினென்ட்ல இருக்கிற கவுண்ட்லெஸ் நோபடியில நானும் ஒருத்தன். இந்த கான்டினென்ட்ல 100கணக்கான ஸ்வாட்ச்மேன் இருக்காங்க. அதுவும் ஒரு சில பேர்லாம் உன் ஏஜ்லயே கூட இருக்காங்க. ஆனா உன் ஏஜ்ல இருக்கவங்க எல்லாம் என்னோட ஸ்ட்ராங்கா இருக்க ஒரே ரீசன் தான் ஏன்னா அவங்க எல்லாம் ஜீனியஸான ஆளுங்க. இது எப்படி இருக்கும்னா நீ அவங்கள முன்னாடி பார்த்தனா இந்த மொத்த கான்டினென்ட்டுமே உன்னை நோக்கி ஸ்வாட் வீசுற மாதிரி இருக்கும். இப்ப அப்படியே பிரசன்ட் வந்துடுறாங்க. இவனும் ஹீரோ ஸ்வாட பார்த்துட்டு நான் ஏன் இவ்வளவு நாள் சர்வைவ் ஆனா அந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் நான் மோதவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஹீரோ முன்னாடி அப்படியே கத்தி வச்சுன்னு அப்படியே கொடூரமா நின்னுட்டு இருக்கான். இவனும் அவனை பார்த்துட்டு இந்த நாக்ஸ் எங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த அன்பீட்டபிள் ஜீனியஸ்ல ஒருத்தன் தான் இவனும். சொல்ல போனோம்னா மத்தவங்களால ரீச் பண்ண முடியாத ஒரு லெவல இவனால அசால்ட்டா ரீச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு டேலண்ட் இவன் கிட்ட இருக்கு. நான் இந்த இடத்துல சாவறதுக்கு ஒரே ரீசன் எதுனா அது இவன் கிட்ட மோதனதுதான். ஹீரோவும் அவனை அங்கேயே வச்சு ஒரே போட்டுறான். பயலோட சொல்லி அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஹீரோவும் ஓவரா பேசிட்டு இருந்தா இப்படிதான் அப்படின்ட்டு அவனை போட்டு
தள்ளிட்டு அசால்ட்டா உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி எலினா ரூம்ல தான் காட்டுறாங்க. அவளும் அப்படியே சோகத்தோட மொத்த உருவமா உட்காந்துட்டு இருக்கா. இவ இப்படி உட்காந்துட்டு இருக்கும் போதே யாரோ வந்து எலினா அப்படின்றாங்க. இவளும் என்னடான்னு திரும்பி பார்த்தா மேவும் பச்சை மட்டையும் வந்து நிக்கிறாங்க. மேவை பார்த்துட்டு இவருக்கு அப்படியே ஒரே ஷாக்கு. இவளும் அவளை பார்த்துட்டு, மே இது நீயா? மே நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா, நீ என்ன தனியா விட்டு போயிட்டேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்ட்டு அழுகுறா அவளை கட்டி புச்சுன்னு. இந்த மேவும் சரி சரி கவலைப்படாத எலினா, அதான் நான் திரும்ப வந்துட்டேன்ல, என்ன மன்னிச்சிரு. இவ்வளவு இப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இங்க செல்ஃபிஷா இருந்தது நான் தான். நான் என்ன நினைச்சேன்னா இந்த எல்லா விஷயத்தையும் நானே ஹேண்டில் பண்ணிடலாம் இவளோட ஹெல்ப் இல்லாம அப்படின்னு நான் நினைச்சேன். இவங்க ரெண்டு பேரும் இப்படி கட்டி பிடிச்சி அழுதுனுக்கிறத பச்சை மண்டையும் நின்று பாத்துட்டு இருக்கா. இவ இப்படி பாத்துட்டு இருக்கும் போதே எலினாவும், ஆனா யங் மாஸ்டர் நாக்ஸ் எங்க, நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். பச்சை மண்டையோ, ஓ அதுவா, அங்க நடந்த பிரச்சனையில நிறைய விஷயம் நடந்துருச்சு, அது எல்லாத்தையும் மூடி மறைக்க போயிருக்காரு. நீ என்ன சொல்ற? ஆமா, அவங்க பிரதர் கூட மனசு விட்டு பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அதனால நீ கிளம்பு அப்படின்னு என்ன சொல்லிட்டாரு. இவ்வளவு அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு யங் மாஸ்டர் இந்த விஷயத்துக்காக மட்டும் அவர் பிரதரை பார்க்க போயிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி ஹீரோ அவங்க அண்ணன் தங்கி இருந்தால அந்த இன்னதான் காட்டுறாங்க. உள்ள உட்காந்துட்டு அவனும், ரான் நீ இன்னும் எவ்வளவு நேரம் தான் எடுத்துக்க போற, என்ன மாதிரி ஒரு நோபுல நீ இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைக்கிறியா, எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தப்பான விஷயமும் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஹீரோ அவங்க அண்ணனும் இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இவன் உட்காந்துட்டு இருக்கும் போதே யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. இவனும் இப்படி சைட்ல திரும்பி பார்க்கும்போது தட்டினால உள்ள வந்துடுறாங்க. யாரா நீ அப்படின்னு அவங்க அண்ணன் திரும்பி பார்த்தா ஹீரோ தான் வந்து நிக்கிறான். என்ன பிரதர் என்ன பார்த்தா தெரியலையா? ஹீரோ பார்த்துட்டு, நாக்ஸ் நீயா? பிரதர் உங்ககிட்ட கொஞ்சம் டைம் இருக்கா, நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசணும். நீ என்னடா என்கிட்ட பேச போற? இவங்க அண்ணனும் இப்படி சொல்லிட்டு ஹீரோவோட கோட்டு உள்ள பார்த்தா அவன் சட்டை பூரா ரத்தம். அதை பார்த்துட்டு ஆஹா பையன் ஏதோ ஒரு பெரிய வேலையா பார்த்து விட்டு வந்திருக்கிறான்னு அவங்க அண்ணனும் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுட்டு ஹீரோ மூஞ்ச பார்த்தா அவன் கொடூரமா நின்னுகிறான். ஐயோ இவங்கிட்ட மோதனா நம்மளுக்கு அவள்தான் சூப்பு தான் அப்படின்னு நினைச்சுன்னு, சரி வா வந்து உட்காரு அப்படின்னு. அப்படியே கட் பண்ணி ஹீரோ அவங்க அப்பா ஆபீஸ் தான் காட்டுறாங்க. அவரும் சோ ஏதோ நடந்திருக்கு, இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்றான்னு பார்த்தா பட்லர் கிட்ட தான். இவர்கிட்ட ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு. பட்லரும், இந்த லெட்டர் எனக்கு யங் மாஸ்டர் நாக்ஸ் கிட்ட இருந்து தான் வந்தது. அந்த லெட்டர்லயும் சேடன்ல கரப்ட் ஆயிட்டு இருந்தவங்கள நான் மொத்தமா பியூரிஃபை பண்ணிருந்தேன் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் எதை மீன் பண்ணிருக்காருன்னா இந்த கரப்ஷன்ல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டு இருந்தாங்களோ அவங்க மொத்த பேரையும் அவர் போட்டு தள்ளிட்டாரு. அதுவும் இல்லாம இந்த விஷயத்த பண்ணதுக்காக அவர் தனியா ஒரு ரிவார்டையும் உங்ககிட்ட கேட்டிருக்காரு. பட்லரும் இதை சொல்லிட்டு அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு லெட்டர் எடுக்கிறாரு. எடுத்து ஹீரோ அவங்க அப்பா கையில கொடுக்குறாரு. கொடுக்கும் போதே என்ன மன்னிச்சிருங்க, ஆனா என்னால இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஹீரோ அப்பா அந்த லெட்டர் வாங்கி திறந்து பார்த்துட்டு, சேடன் இந்த சேடன்ல ஒவ்வொரு நாளும் கரப்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு, ஆனா இது யாருக்குமே பிரச்சனையை உருவாக்கல. இதுக்கு என்ன ரீசன்னா அது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த சேடன் ஒன்னும் ப்ராஃபிட்டபிளான ஒரு இடம் கிடையாது, ஆனா அதுக்குன்னு இது சிம்பிளாவும் நம்ம சொல்ற முடியாது. ரொம்ப நாளாவே இம்பீரியல் ஃபேமிலிக்கு இந்த இடம் ஒரு தலைவலியா தான் இருக்கு. சொல்ல போனா சேடனோட ஈஸ்டர்ன் பகுதி தான் எங்க டிஃபென்ஸோட லாஸ்ட் லைனே. அந்த இடத்துல இருக்க டிஃபென்ஸ் மட்டும் உடஞ்சிருச்சுன்னா இந்த மொத்த மான்ஸ்டரும் சென்ட்ரலுக்கு வந்துரும். அதனாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா நிறைய ஃபண்டும் ட்ரூப்ஸும் இந்த இடத்துக்கு சென்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க வெறும் அதை மட்டும் பண்றது இல்ல, நிறைய மர்சனரி காப்ஸையும் டிஃபென்ஸுக்காக அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த இடம் ஒரு யூஸ்லெஸ்ஸான இடம் தான், ஆனா அதுக்குன்னு அதை மொத்தமா எங்களால அபேண்டன் பண்ற முடியாது. அந்த மாதிரியான ஒரு இடம் தான் சேடன். சொல்ல போனா அந்த வேஸ்ட் லேண்டுக்கு எந்த ஒரு முக்கியமான வேல்யூமே கிடையாது. ஹீரோ உங்க அப்பா இதெல்லாம் மனசுல யோசிச்சுட்டு பட்லரை பார்த்து, அங்க இருக்கிற மொத்த பேண்டிட்ஸும் அதான் இந்த வெர்மைன் டைகான் இவனுங்க எல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. சொல்லணும்னா கிரெய்னாலேயே அவங்க எல்லாரையும் மொத்தமா சமாளிக்க முடியாது. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா இந்த ரான் நைட்ஸ் அதான் அந்த ரான் பேண்டிட் அவங்க எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த நிலைமை மட்டும் இப்படியே போச்சுன்னா அது ரொம்பவே ஒஸ்ட் ஆயிடும். ஹீரோ உங்க அப்பாவும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அவங்களால வெளியே வர முடியலன்னா அவங்க இந்த ஃபேமிலியில ஒரு ஆளுன்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது அவங்களுக்கு. பட்லரும் அதனாலதான் நான் பிளாக் ஸ்வாட் நைட்ட இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு நான் அனுப்பிட்டேன். ஹீரோ உங்க அப்பாவும் இதெல்லாம் முக்கியமான விஷயம் இல்ல, நம்ம முக்கியமா பேச வேண்டியதே நாக்ஸ பத்தி தான். என்னால புரிஞ்சுக்க முடியாத ஒரே விஷயம் எதுனா, நாக்ஸ் இந்த அளவுக்கு ஜெனரஸான ஒரு ஹார்ட் இருக்கிறவனா இருந்தா அவன் இந்த கரப்டட் ஆளுங்களெல்லாம் சும்மா போட்டு தள்ளி இருக்க மாட்டான். அவனுக்கு தேவையானதெல்லாம் இந்த சேடன் தான். அதுதான் இந்த லெட்டர்ல அவன் ரெக்வஸ்ட் பண்ணி என்கிட்ட கேட்டிருக்கான். அவனுக்கு என்ன வேணும்னா இம்பீரியல் ஃபேமிலி கிட்ட இருந்து இந்த சேடனோட மொத்த அத்தாரிட்டியும் அவன் பேர்ல வேணும்னு கேட்டிருக்கான். அதுவும் இல்லாம அதுக்காக இந்த ஃபேமிலியில இருந்து அவனோட மொத்த பொசிஷனையும் விட்டு தரதா எழுதி இருக்கான். ஹீரோ உங்க அப்பா இப்படி சொல்றது கேட்டு பட்லரும், எப்படி இருந்தாலும் நீங்க இந்த ப்ரொபோசலுக்கு அக்செப்ட் பண்ண போறது இல்ல. ஹீரோ உங்க அப்பா அந்த லெட்டரை ஒத்து பார்த்துட்டு, இல்ல நான் இதுக்கு ஒத்துக்க போறேன், நாக்ஸால அவங்க மொத்த பேரையும் தோக்கடிக்க முடியுதுன்னா நான் கண்டிப்பா சொல்றேன் நம்ம கண்ட்ரோல்ல அந்த மொத்த இடமும் வர்றதுக்கு நம்மளுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஆமா இதை வச்சு நாக்ஸ் அவனோட டெரிட்டோரியை எப்படி ப்ராப்பரா ரூல் பண்றானோ என்னால தெரிஞ்சுக்க முடியும். பட்லரும் ஹீரோ உங்க அப்பா சொல்றதை கேட்டு, எனக்கு புரிஞ்சுது உங்களுக்கு என்ன தேவைன்னு, நான் இப்பவே இம்பீரியல் ஃபேமிலிக்கு இதை பத்தி லெட்டர் சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்றாரு. சரி நீ போய் அந்த வேலையை பாரு ஹீரோ உங்க அப்பா சொல்றாரு. சொல்லிட்டு அவரும் அந்த லெட்டரை பார்த்துட்டு, நாக்ஸ் நீ ஃபியூச்சர்ல இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு தான் பிளான் பண்ணி வச்சிருக்க? ஹீரோ உங்க அப்பா இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடுறாங்க.
இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அவங்க அண்ணன் இருந்த இன்னதான் காட்டுறாங்க. ஹீரோ எல்லா விஷயத்தையும் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டான் போல. அவனும் நீ இப்ப என்ன சொல்ற, ராணோ டைகானோ என்ன போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணானுங்களா? அதுவும் இல்லாம அவனுக்கு கீழே தான் நான் ஒரு அண்டர்லிங்கா இருந்தேனா? அன்பார்ச்சுனேட்டா நீங்க சொல்றது ஆமா. ஹீரோ அவங்க அண்ணனும் இதை கேட்டு அடச்சா எனக்கு முன்னாடியே தெரியும் ஃபேமிலி இவங்க பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா தெளிவா செக் பண்ணிருப்பாங்கன்னு. ஆனா இவனுங்க என் கூடயே இருந்து என்னை ஏமாத்தி என் ஃபேமிலில இருந்து ஆட்டையை போடணும்னு பாத்துருக்கானுங்களா? முட்டா பசங்க. ஆனா இவனுங்களை விட முக்கியமான விஷயம் எதுனா அது நாக்ஸ் தான். இவன் தான் என்ன ரொம்ப பாதர் பண்றான். ஹீரோ அண்ணா பாக்குறத பாத்துட்டு ஹீரோவும் என்ன பிரதர் என்ன அந்த மாதிரி பாத்துட்டு இருக்க, ஏன் என்ன பார்த்தா என்ன உனக்கு பயமா இருக்கா? இவன் சொல்றது கேட்டு காண்டாயி மனசுக்குள்ளேயே இவன் ஏற்கனவே என் கூட பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கான். இல்ல இந்த இடத்துல நான் அமைதியா இருந்துதான் ஆகணும். இந்த இடத்துல மட்டும் நான் பாஸ் ஆகலனா என்னால ஒரு நைட் ஆகவே முடியாது. அப்படி நான் நைட் ஆகலனா அந்த பேஸ்டர் சொல்றதான் கடைசியா நான் அக்செப்ட் பண்ணி ஆகணும். இவனும் இதெல்லாம் யோசிச்சுட்டு சரி உனக்கு என்ன வேணும்? ஹீரோவும் அடடே என் பிரதர் கிட்ட இருந்து இந்த விஷயத்த நான் எதிர்பார்த்ததுதான். பரவாயில்லையே நான் என்ன கேட்க போறேன் எப்படியோ இதுக்குதான் வருவேன்ட்டு நீ ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்க போல. சரி பிரதர் எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான விஷயம் எதுனா உனக்கு கீழே இருக்க மொத்த நைட்ஸுமே என் கமாண்ட் கீழே எனக்கு கிட்ட வரணும். சரி அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். இவன் இப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நான் இவன் கிட்ட என் ஆர்மியை தரலனாலுமே என் லைஃப் இவன் கையில தான் இருக்கு. இதை ஒத்துக்க எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இவன் இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஹீரோ அண்ணனும் இதெல்லாம் யோசிச்சுட்டு நான் என் ஆர்மியை தரத்துக்கு பதில் நீ என் உயிரை காப்பாத்தணும். அதுவும் இல்லாம இந்த சேடனோட அவுட்கம் அது என்னவா இருக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும். ஹீரோவும் சரி ஆனா உங்க உயிரை காப்பாத்தணும் அதுவும் இல்லாம இந்த அவுட்கம்மா? பிரதர் இத பார்த்தா ரெண்டு ரெக்வஸ்ட் மாதிரி தெரியல. சரி உனக்கு என்னதான் வேணும்? என்கிட்ட இருக்கிற லார்ஜ் மைன் ஆர்டிஃபேக்ட்ஸ் மினரல்ஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்டயே தந்துடுறேன். சோ அதனால கண்டிப்பா என் உயிரை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஹீரோவும் இதெல்லாம் கேட்டு உங்க உயிர் கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் சாதாரண சின்ன விஷயம் தான். அதனால உங்ககிட்ட இருந்து நிறைய போகுதுன்னு கவலைப்படாதீங்க. சரி இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கீழே இருப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் என்ன பத்திரமா பாத்துக்குங்க. அண்ட் பிரதர் அதுவும் இல்லாம இதுக்கப்புறமும் நீங்க தேவையில்லாத விஷயம் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். ஹீரோ இதெல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணி எலினாவோட ரூம்ல தான் காட்டுறாங்க. அவளும் மெட்டீரியலைஸ் போர்ஷன் அதுவும் இல்லாம கோடரிங் போர்ஷனா அப்படின்னா ஒண்ணும் இல்ல கைஸ் இரும்ப உருக்கிற போர்ஷன் தான் ஹீரோ ரெடி பண்ண சொல்லியிருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு எலினாவும் இதை நான் இதுக்கு முன்னாடி செஞ்சது இல்ல ஆனா இது செய்யறது பாசிபிளான ஒரு விஷயம் தான். ஹீரோ அதை கேட்டு நீ சொன்னதுலே இதுதான் உருப்படியான விஷயம். இதெல்லாம் கேட்டு பச்சை மண்டியும் இதெல்லாம் உண்மையாலே ஓகேவா? யங் மாஸ்டர் இந்த பிளான் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. ஒரு சாதாரண மெய்டா இதெல்லாம் நான் சொல்லலாமான்னு தெரியல. ஆனா நீங்க ஒரு கிரிஃபனியா கொல்ல போறேன்னு என்கிட்ட சொல்றீங்க. இதுக்கெல்லாம் ரீசன் இருக்கா? மேவோ ஆமா நானும் இதே தான் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க எங்களோட ஹீரோ. உங்களை அவ்வளவு சீக்கிரம் எங்களால் லூஸ் பண்ண முடியாது. ஹீரோவும் இதெல்லாம் நினைச்சு நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண முடியலன்னா நான் ஒரு பிளானையே போட்டிருக்க மாட்டேன். ஹீரோ அதெல்லாம் சொல்லிட்டு இவங்க ஏன் இவ்வளவு பயப்படுறாங்கன்னு எனக்கு புரியுது. என்னால இவங்க கிட்ட சொல்ல முடியாது அந்த கிரிஃபனை கொல்றது மூலியமா எனக்கு அதுல இருந்து ஒரு விஷயம் கிடைக்கும்னு. எனக்கு வேற வழி இல்ல. இவங்க கிட்ட போய் சொல்லிதான் ஆகணும். நான் இந்த விஷயத்த பத்தி நல்லாவே யோசிச்சுட்டேன். அதனால என்கிட்ட இதுக்கு மேல எந்த ஒரு கொஸ்டினும் கேட்காதீங்க. பச்சை மண்டியும் எனக்கு புரிஞ்சுது. உங்களுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் பெஸ்ட் கொடுத்து பண்ணி வைக்கிறேன். ஹீரோவும் இந்த கேமோட ஸ்டார்டிங்லயே கிரிஃபனை சேடன்லயே வச்சு கொள்ளணுமா? சொல்ல போனா இது ஆக்சுவலாவே ஒரு இம்பாசிபிளான விஷயம் தான். ஏன்னா யாருமே இந்த விஷயத்துல இதுக்கு முன்னாடி சக்சஸ் ஆனதே இல்ல. அப்கோர்ஸ் இந்த விஷயத்த இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணதும் இல்ல. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இவங்க 3 பேர்கிட்டயும் நான் இந்த பிளானை இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் திருப்பி இந்த விஷயத்த மறுபடியும் சொல்ல மாட்டேன். சோ அதனால தெளிவா கேட்டுக்குங்க. இந்த சேடனை கிளியர் பண்றதுக்கு ஒரு ஹிடன் ரூட் நார்மலான பிளேயிங் ஸ்டைல வச்சு இந்த கிரிஃபனை நம்மளால கொல்ல முடியாது. ஆக்சுவலா அது இம்பாசிபிளான விஷயம் தான். ஆனா இந்த ஹிடன் ரூட் அதுக்கான வழியை ரிவீல் பண்ணும். ஹீரோவும் இதெல்லாம் சொல்லிட்டு இவங்க கிட்ட என்ன பிளான் போட்டான்னு தெரியல. நம்மளுக்கு சொல்ல அவங்க 3 பேர்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கான். சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறான். அவங்க 3 பேரும் எஸ் சார் அப்படின்றாங்க. ஹீரோவும் இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு நான் இந்த சேடன்லயே இந்த கிரிஃபனை கொல்றதுக்கு எனக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது ரொம்பவே சிம்பிள் தான். அது வேற ஒண்ணும் இல்ல. நான் இந்த சேடன்லயே வச்சு அந்த கிரிஃபனை கொண்டனா எனக்கு கிடைக்க போற ரிவார்டு அது ரொம்ப பெருசா இருக்கும். இவனும் இதெல்லாம் யோசிச்சுட்டு அவங்க கிட்ட நான் சொன்ன பிளான் எல்லாம் தெளிவா ஞாபகம் வச்சுங்க. இந்த பிளானை நாளைக்கு நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம். ஹீரோ இதை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். வந்து கேரளுக்கு கேரட் குடுத்துட்டு இருக்கான். கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல மட்டும் என் லைஃப லைன்ல வச்சு சண்டை போடலன்னா என்னால இங்க சர்வைவ் ஆகவே முடியாது. ஏன்னா இந்த இடம் இதுக்கப்புறமும் ஒரு கேம் கிடையாது. இது என்னோட ரியாலிட்டி. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. அப்படியே தரெல்லாம் அதிருது, கல்லு எல்லாம் பறக்குது. அந்த தரையிலயும் நிறைய பேர் குடுகுடுன்னு ஓடுறாங்க. நான் பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர் குரூப்பே வருது ஹீரோ நோக்கி. ஹீரோவும் மேல நின்னு அதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். பாத்துட்டு கடைசியா இது ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. சரி எல்லாருமே ரெடி ஆகுங்க. எஸ் சார். ஹீரோ ஒன்னும் காணலையே. சரி ஹீரோ சோல்ஜர்ஸ பாத்துட்டு நம்ம கிட்ட இந்த ஒரே சான்ஸ் தான் இருக்கு. நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களும் எஸ் சார் அப்படின்றாங்க. ஹீரோவும் இது ஏன்னு தெரியல. இந்த ஃபீலிங் இது எனக்கு புதுசா இருக்கு. நான் ஏன் நாக்ஸா மாறினேன்னு எனக்கு புரியல. ஆனா இந்த இடத்துல இருக்க ஒரே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அது நான் மட்டும்தான். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நிக்கும் போதே பச்சை மண்டிய பின்னாடி வந்து யங் மாஸ்டர் உங்களுக்கு உண்மையிலேயே ஒண்ணுமே ஆகாது இல்ல. நான் உங்ககிட்ட நேத்தே சொன்னேன் இது கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆன விஷயம் அப்படின்ட்டு. இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவை நிறுத்திட்டு பச்சை மண்டை கொஞ்சமாச்சும் உன் மாஸ்டரை நம்பினி. நான் ஒன்னும் அந்த இடத்துக்கு சாகறதுக்கு போல. ஹீரோவும் இப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரே ஜம்ப் அப்படியே சொயின்னு கீழே போறான். ஹீரோ
ஹீரோவும். இவன் போயிட்டு இருக்கும் போது நான் அந்த மூமெண்ட்ல எனக்கே நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன், இதுக்கப்புறமும் இந்த டெர்மினல் இல்னஸ் வச்சு என் சாவை பார்த்து நான் பயப்பட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த ஸ்வாட் எடுத்து செவுத்துல குத்திடுறான். குத்திட்டு அப்படியே தேய்ச்சிட்டே வந்து அந்த ஸ்வாட்ல கால் வச்சு எகிரி இந்த மான்ஸ்டருங்க நடுவுல ஹீரோ குதிக்கிறான். குதிக்கும் போதே ஹீரோ கையில ஒரு போர்ஷன் எடுத்து முன்னாடி இந்த கோலம் மூஞ்சிலே அடிச்சிடறான். கோலத்துக்கு ஒண்ணுமே புரியல, அது பேன் நிக்குது. அது நிக்கும் போதே ஹீரோ ஒரு ஸ்லாஷ போட்டு பின்னாடி வந்துடுறான். நான் பார்த்தா ஹீரோ அந்த கோலத்தை கொண்டுக்கிறான். சிஸ்டம்ல இருந்தோம், நீங்க கோலத்தை போட்டு தள்ளிட்டீங்க, உங்களோட சேடனோட சதன் ஸ்வாட்ஸ்மேன் டெக்னிக்கோட ப்ரொஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வருது. ஹீரோ அது எதுவுமே கண்டுக்கல. அவனும் அந்த மான்ஸ்டரை போட்டு மானவரே வெட்டினுறான். வெட்டிட்டு ஹீரோவும் நான் மட்டும் அந்த இடத்துல அந்த ப்ராமிஸ பண்ணலனா இந்த இடத்துல இப்ப நான் செத்துருப்பேன். இவன் இப்படி யோசிச்சுட்டு முன்னாடி பார்த்தா மொத்த மான்ஸ்டருமே ஹீரோ நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஒரு வழியா நீங்க என்ன நோக்கி வந்துட்டீங்களா, வாங்க உங்களை வச்சுதான் நான் இதுக்கப்புறம் மேல போறேன், என்னோட லைஃப் ஃபோர்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டே அந்த மான்ஸ்டரை போட்டு வெட்டிட்டு இருக்கான். மேல இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாமே தாக்குங்க அப்படின்ட்டு அவனுக்கு போட்டு தாக்கின்னு இருக்கிறானுங்க. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த டேம் கேம் இதை நான் போக போக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா இப்ப இது என்னோட ரியாலிட்டியா மாறிடுச்சு. ஹீரோ இப்படி போட்டு அதுங்க எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கான். வெட்டிட்டு மேல ஏதோ போறத பார்த்துட்டு மேல பாக்குறான். பார்த்தா அந்த கிரிஃபன் வந்துருச்சு. அந்த கிரிஃபனை பார்த்துட்டு ஹீரோவும் ஒரு வழியா நீங்க வந்துட்டியா, உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், நம்மள யாரு பெரிய ஆளுன்னு பாக்கலாம் அப்படின்றான். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடுறாங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் அந்த கிரிஃபனுக்கோசரம் தான் வெயிட் பண்ணதான். அந்த கிரிஃபன் வந்துடுச்சுன்னு உடனே ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். ஆனா இந்த மொத்த இடத்துலயுமே அவன் ஒருத்த மட்டும் தான் சந்தோஷமா இருக்கான். மிச்சம் எல்லாருமே பார்த்தா பயத்தோட உச்ச கட்டத்துல நின்றுட்டு இருக்காங்க. அந்த பேட்டில் ஃபீல்ட பார்த்தா வந்த மொத்த மான்ஸ்டரையுமே ஹீரோ போட்டு தள்ளிட்டுக்கிறான். போட்டு தள்ளிட்டு அந்த கிரிஃபன் முன்னாடி அப்படியே கெத்தா ஸ்வாட வச்சு நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு எலினாவும் நான் இப்ப பாக்குறது ஒன்னும் ட்ரீம் இல்லையே, ஏன்னா இந்த மாதிரி ஃபைட் பண்ற அளவுக்கு ஒரு நைட்டை நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் இல்லாம இவர் உண்மையிலே மனுஷனா என்ன? இவ இப்படி பேசிட்டு இருக்கும் போது மேவும் எனக்கு தெரியும் இவர் நல்லா சண்டை போடுவாருன்னு, ஆனா இவர் ஃபைட் பண்றதை என் கண்ணால என்னால பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு வேகமா இவரோட மூவ்மெண்ட் ஸ்பீடு இருக்கு. இப்ப நான் இதை யோசிச்சேன்னா எந்த மாதிரியான ஒரு இடம் இந்த நாக்ஸோட ஃபேமிலி? இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பின்னாடி பச்சை மண்டை நின்னுட்டு இந்த ஃபேமிலி எதுக்கு ஃபேமஸ்னா அது ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்புக்கு தான். அதுவும் இல்லாம அது எந்த மாதிரி ஒரு இடம்னா அந்த ஃபேமிலியோட பிளாக் ஸ்வாட இன்ஹெரிட் பண்றதுக்கோசரம் அவங்க அண்ணன் தம்பின்னு பார்க்காம அவங்களுக்குள்ளே மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இந்த நாக்ஸோட ஃபேமிலி. சொல்ல போனா யங் மாஸ்டர் நாக்ஸ் தான் அந்த இருக்கிற மொத்த கேண்டிடேட்லயே டேலண்டான ஒரே ஆளு. இவன் இப்படி ஹீரோ புராணத்தை அப்படியே பெருமையா பாடிட்டு இருக்கா. இதை கேட்டு ஹீரோ அவங்க அண்ணனும் தலைவலிக்குதுரா தலைவலிக்குதே அப்படின்னு நின்னுட்டு இருக்கான். அவனும் பச்சை மண்டையும் எனக்கு புரியாத ஒரே விஷயம் என்னன்னா யங் மாஸ்டர் நாக்ஸை ஏன் எல்லாரும் இவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க, எனக்கு கண்டிப்பா தெரியும் அவர் இந்த மாதிரி ஒரு பேர் வாங்கியிருக்காருன்னா அதுக்கு எதனா ஒரு ரீசன் இருக்கும். இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே மேவும் அதே தான் சொல்றா. அவளும் நான் கேள்விப்பட்ட மாதிரி யங் மாஸ்டர் நாக்ஸ் இல்ல, பார்த்தா அவர் இதெல்லாம் பண்றதுக்கு அவருக்கு தனி காரணம் இருக்கு போல, ஆனா இந்த மாதிரி ஒரு பேர் வாங்கறதுக்கு அவருக்கு என்ன ஒரு ரீசன் இருக்கும், எனக்கு இந்த விஷயம் சுத்தமா புரியல. இதெல்லாம் கேட்டு பச்சை மண்டையும் ஆமா நீங்க யோசிக்கிறத தான் நானும் யோசிக்கிறேன், சோ அதனால நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்தே வேலை செய்வோம். நான் கண்டிப்பா சொல்றேன் யங் மாஸ்டர் நாக்ஸ் இந்த மாதிரி எதுக்குமே டேலண்ட் இல்லாத ஒருத்தர்னு பேர் வாங்கி இருக்கிறதுக்கு எதனா ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். சோ அதனால அப்படின்னு இவ சொல்ல வரும்போதே குடுகுடுன்னு எலினாவோ ஓடியாந்து நீ இந்த விஷயத்த மொத்தமா மறைக்கணும்னு எங்க கிட்ட சொல்ல வர, அதுதானே யங் மாஸ்டர் நாக்ஸ் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு வெளியே தெரியக்கூடாது, அதுதானே எங்க கிட்ட சொல்ல வர, கவலையப்படாத இந்த விஷயத்த நாங்க யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டோம். இவங்க இப்படி சொன்ன உடனே பச்சை மண்டியும் அப்படியே சந்தோஷமாயிடுறான். இவங்க எல்லாம் இப்படி ஜாலியா நின்னுட்டு இருக்கும் போது அந்த கிரிஃபன் ஒரே கத்து தான் கத்துது. அது கத்தந்துல இங்க இருந்த மொத்த பேருமே ஆடி போயிடுறாங்க. ஹீரோ அவங்க அண்ணன் சுத்தி இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே கதி கலங்கிடுது. ஆனா ஹீரோ பெருசா எதுவுமே நடக்காத மாதிரி அந்த கிரிஃபன் முன்னாடி நின்னுட்டு இருக்கான். ஹீரோ அவங்க அண்ணனும் மேல இருந்து பாத்துட்டு நாக்ஸ் நீ என்ன உண்மையிலே அது கூட சண்டை போடணும்னு நினைக்கிறியா, நான் கண்டிப்பா சொல்றேன் இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஹீரோ அவங்க அண்ணன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கீழே பார்த்தா அந்த கிரிஃபனும் ஹீரோ அட்டாக் பண்ணுது. ஹீரோவும் கீழே புந்து தப்பிச்சிடறான். தப்பிச்ச இவனும் ஸ்வாட எடுத்து சங்கிலி கருப்ப அப்படின்னு போட்டு ஒரே அடி அச்ச வேகத்துக்கு கிரிஃபன் சாவுன்னு பார்த்தா அது மேல எகிரி தப்பிச்சிடுது. மேல போன கிரிஃபனை பார்த்துட்டு நீ ஒரு வழியா மேல போயிட்டியா அப்படின்ட்டு திரும்பி ஹீரோ அண்ணனை பாக்குறான். அவனும் காண்ட்லயே இவன் சொல்றதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது, சரி நம்மளுக்கு வேற வழி இல்ல நம்ம இதான் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவனும் சோல்ஜர்ஸ பார்த்து எல்லாருமே அந்த கிரிஃபன் பக்கத்துல வர வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணுங்க, அது பக்கத்துல வந்த உடனே நான் ஆர்டர் தருவேன், அப்ப எல்லாருமே ஃபயர் பண்ணுங்க அப்படின்றான். சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே புரிஞ்சுதா, எஸ் சார் அப்படின்றானுங்க எல்லாருமே. என்னன்னு பார்த்தா இவனுக்கு பெருசா ஒரு அம்பை ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த கிரிஃபன் வந்தா அது மேலேயே விடுறதுக்கோசரம். இது தெரியாம அந்த கிரிஃபனும் இவங்களை நோக்கி வெறித்தனமா பறந்து வந்துட்டு இருக்கு. அந்த கிரிஃபன் பக்கத்துல வர்றத பார்த்துட்டு ஹீரோ உங்க அண்ணனும் இப்பதான் அப்படின்னு உடனே இவனுங்க ரிலீஸ் பண்ணிடுறானுங்க அந்த ஆரோவை. அதுவும் அந்த கிரிஃபனை நோக்கி சரி வேகத்துல போயிட்டு இருக்கு. அது பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிரிஃபனே நோட்டீஸ் பண்ணுது நம்மளுக்கு எதிரில ஏதோ வருதுன்ட்டு. இது கவனிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஆரோ இது ரக்கையில பூந்து அந்த சைடு போயிடுது. ஆளுக்கு அவர் ரக்கையில ஓட்ட விழுந்ததே தெரியல. இவர் தெரியாம இப்படி நின்னுட்டு இருக்கும் போதே அவர் மொத்த
பேலன்ஸையும் லூஸ் பண்ணி கீழே வந்துடுது. ஹீரோவோட பிளான் ஆரம்பத்துல இருந்து இதுதான் போல. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இந்த கிரிஃபனை தோக்கடிக்கணும்னா அது கிட்ட இருக்கிற அந்த ஃபிளையிங் எபிலிட்டியை நான் கம்மி பண்ணியே ஆகணும், அப்படின்னா மட்டும்தான் என்னால இதை பண்ண முடியும் அப்படின்ட்டு கையில ஒரு போஷன் பாட்டில் எடுக்கிறான். பாட்டில் எடுத்து ஹீரோவோ அதை முடுக்கு முடுக்குன்னு குடிச்சிடறான். குடிச்சதுக்கு அப்புறம் சிஸ்டம்ல இருந்தும் நீங்க மெட்டீரியலைஸ் போஷனை கன்சியூம் பண்ணிருக்கீங்க, உங்களோட ஸ்டெமினா டெம்பரரியா 1% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வருது. ஹீரோவும் நான் ஏற்கனவே இதுக்கு தேவையான நெசசரியான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் முன்னாடியே பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ரெடியா நிக்கிறான். ஹீரோ அவங்க அண்ணனும் அதான் முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு காட்டுறாங்க. ஹீரோவும் ஏதோ சொல்லியிருக்கான் போல. அதை கேட்ட அவங்க அண்ணனும் இப்ப நீ என்ன சொல்ற, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து அந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய சொல்லுவ, இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையெல்லாம் நான் செய்யணுமா, அதுவும் இல்லாம நீ என்கிட்ட என்ன சொல்ற நான் அந்த பாலிஸ்டாஸை ரெடி பண்ணணுமா, அதான் அந்த பெரிய அம்பு இவனுக்கு ஒண்ணு வச்சிருந்தானுங்கல்ல அததான் அவங்க அண்ணன் சொல்றான், நம்ம அம்புனே வச்சுப்போம், நீ இந்த விஷயத்தெல்லாம் வேற யார்கிட்டனா செய்ய சொல்லி கேட்கலாமே, நீ வேற எதனா பண்ணா சொல்லு நான் அதை பண்றேன் அப்படின்றான். ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு சரி அப்ப எனக்கு பதிலா அந்த பேட்டில் ஃபீல்ட்ல போயிட்டு நீ சண்டை போடுறியா, அதை கேட்ட உடனே இவங்க அண்ணனும் சரி நான் எப்ப அதை ரெடி பண்ணோம் அதை என்கிட்ட சொல்லு. தலைவனுக்கு தட்டிச்சு போல, கிரிஃபன் முன்ன எல்லாம் நம்மளால போய் சண்டை முடியாதுன்ட்டு பேக் அடிச்சிட்டான். ஹீரோவும் அது முன்னாடி நின்னுன்னு எனக்கு தெரியும் கிரெயினோட இன்ஸ்டிங் அது வேற லெவலா இருக்கும்னு, அதனாலதான் நான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்காக பார்த்தா ஹீரோ அந்த கிரிஃபன் முன்னாடி நின்னுட்டு இருக்கான். ஹீரோ பார்த்துட்டு அந்த கிரிஃபனும் ஐயோ யாரா இவன் இவ்வளவு கொடூரமா நிக்கிறான் அப்படின்னு அதுவும் பாக்குது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு நான் பிளான் பண்ணது எல்லாமே நடந்துருச்சு, இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் எலினாவோட போர்ஷன் என் மேல ஒர்க் ஆகுறது மட்டும்தான். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த கிரிஃபனும் இவனை பார்த்துட்டு இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்ட்டு பறக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் அதை பெருசா எதுவுமே கண்டுக்கல, அதுவும் ஸ்வைன்னு போகும்போதே ரெக்கையில ஓட்ட இருக்கிறதுனால காத்து அது வழியா போய் இவருக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி திருப்பி கீழே வந்து விழுந்துடுறாரு. இவரு இது கீழே விழுந்து கிடக்கும் போது ஹீரோவும் என்ன இதை பார்க்கும்போது உனக்கு செம்ம காண்டாவது இல்ல, எனக்கு புரியுது ஏன்னு, நார்மலாவே இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி எல்லாம் உனக்கு ஒண்ணுமே கிடையாது, ஆனா இந்த கிரிஃபன் இதுங்கெல்லாம் ஹை லெவல் மான்ஸ்டர்ஸ், இது ரெக்கையில குத்துன அந்த அம்பு அது ஒன்னும் சாதாரணமான ஒரு அம்பு கிடையாது, அந்த அம்பு ஃபுல்லாவே டன் கணக்குல நான் பாய்சனை தடவி வச்சிருக்கேன், சோ அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே டயர்ட் ஆகி கீழே விழுந்துருவ, உனக்கான நேரமும் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஹீரோ இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கிரிஃபனும் இவனை போட்டு தள்ளணும்ட்டு அது கிளாவ் வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணு. ஹீரோவும் இது எல்லாத்தையுமே விட உன்னை என்னால ஈஸியா போட்டு தள்ள முடியும், இவ்வளவு பிளான் பண்ண நானு நீ இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு நான் பிளான் பண்ணாம இருந்திருப்பனா, நீ எல்லாம் எதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட ஹவர் ஆஃப் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்றான். ஆக்டிவேட் பண்ண உடனே ஹீரோவும் அதை பார்த்துட்டு உன்னை போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு வெறும் 5 நிமிஷம் போதும், இவன் ஆக்டிவேட் பண்ண உடனே எல்லாமே அப்படியே நின்றுச்சு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இந்த பிரஷர் நான் கேம் இருந்ததை விட இந்த பிரஷர் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு என்னதான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிஃபனை போட்டு மானவரையா வெட்டி தள்ளுறான். வெட்டிட்டு ஹீரோவும் இந்த இடத்துல சாவு போறது நான் இல்ல அப்படின்னு உடனே அந்த கிரிஃபன் மேல ஏகப்பட்ட வெட்டு சும்மா தூள் தூளா பறக்குது அந்த கிரிஃபனு. இப்படி அது ரத்த வெள்ளத்துல மிதக்கும் போதே ஹீரோவும் மறுபடியும் ஒரு அட்டாக் போட்டு டப்புன்னு அவங்க அண்ணனை பார்த்து கிரைன் இப்போதான் அப்படின்னு உடனே இவனும் சரி எனக்கு புரிஞ்சுது அப்படின்ட்டு ஃபயர் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா நிறைய அம்பு அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கானுங்க போல. அந்த மொத்த அம்பும் போயிட்டு அந்த கிரிஃபன் மேல குத்தி சாவடிக்குது. அதை ஹீரோவா அப்படிதான் அப்படியே சைக்கோ மாதிரி அப்படிதான் நல்லா போட்டு தள்ளுங்க அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்கான். ஹீரோவா அவன் ஸ்வாட்ல மொத்தமானவன் கேதர் பண்ணி சரி இதை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ரெடியா வரான். இவன் இப்படி நிக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடுறாங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல என்ன காட்டுறாங்கன்னா ஹீரோ அந்த கிரிஃபனை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு தான் காட்டுறாங்க. அந்த கிரிஃபனும் கீழே வந்து விழுந்து இருக்கும்ல, அதை பார்த்துட்டு மேல இருக்கிற சோல்ஜர்ஸ் ஹீரோ அவங்க அண்ணன் எலினா எல்லாருமே ஷாக்ல நிக்கிறாங்க. ஹீரோவும் அவன் ஸ்வாட்ல மொத்தமானவன் கேதர் பண்ணிட்டு இதுதான் பிளாக் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிஃபனை நோக்கி வெறித்தனமா ஓடுறான். அதுவும் இவனை அட்டாக் பண்ற மாதிரி தான் நின்னுட்டு இருக்கு. ஹீரோ அவங்க போன வேகத்துக்கு ஒரே வெட்டு அதோட கால் துண்டா பறகுது. ஹீரோவும் அதை பாக்குறான், அதுவும் ஹீரோவை பாக்குது. ஹீரோவும் அவன் ஸ்வாட திருப்பி புடிச்சே மறுபடியும் ஒரு ஸ்லாஷ், அந்த கிரிஃபன் அப்படியே 2 துண்டா போயிடுச்சு. ஹீரோவும் வெட்ட அப்படியே மாசா வந்து நிக்கிறான். ஒரு வழியா அவன் கதை முடிஞ்சுது. பார்த்தா அந்த ஹவர் ஆஃப் ஜீனியஸ் முடிஞ்சிச்சு. ஹீரோ அப்படியே டயர்ட் ஆயிடுறான் பையன். ஹீரோ இதை வெட்டி முடிச்சுட்டு எதிரில பார்த்தா 2 மான்ஸ்டர் அப்படியே நடுக்கத்துல நின்னுட்டு இருக்கு. ஆஹா இவன் கையில மாட்டினா மட்டனு சிக்கனு அப்படின்ட்டு அதுங்களும் அங்க இருந்து ஆயோ அம்மான்னு தெரிச்சுன்னு ஓடிடுது. ஹீரோ அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு திரும்பி பார்த்தா அந்த சேனல்ல இருந்த மொத்த மக்களுமே சந்தோஷமாயிடுறாங்க. ஒரு வழியா தலைவன் வந்து இதை போட்டு தள்ளிட்டான் அப்படின்ற மாதிரி. ஹீரோக்கு ஏகப்பட்ட நோட்டிபிகேஷன், நீங்க கிரிஃபனை போட்டு தள்ளிட்டீங்க, அதனால 60 நாள் உங்க லைஃப்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வருது. இன்னும் 179 நாள் தான் நீங்க உயிரோட இருப்பீங்க அப்படின்னு வருது. எல்லா மக்களும் சந்தோஷத்துல நிக்கிறாங்க. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஃபீலிங்கும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஹீரோ அவங்க அண்ணனும் இதை பார்த்துட்டு அடச்சா இது எப்படி இந்த விஷயம் நடக்கிறதுக்கு எப்படி, இது வாய்ப்பே கிடையாது, இந்த கிரிஃபன் இது ஒரு ஹை லெவலான மான்ஸ்டர், இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் மான்ஸ்டர் இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் கையில சாவறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுதா, சொல்ல போனா இந்த லெவல் மான்ஸ்டர் எல்லாம் கொல்ல அகாடமியோட ப்ரொஃபஸரால மட்டும்தான் முடியும். ஹீரோ அவங்க அண்ணனும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இதை ஒத்துக்க கஷ்டமா
விஷயமா இருந்தாலும் நான் இவனோட ஸ்ட்ரென்த் அக்னாலேஜ் பண்ணியே தான் ஆகணும். நாக்ஸ், இப்ப இவன் காட்டின மொத்த ஸ்ட்ரென்த் மட்டும் ட்ரூவா இருந்ததுன்னா ஃபேமிலியோட கேண்டிடேட்டர் பொசிஷன்ல இருக்கிறது எல்லாமே தலைகீழா திரும்பிடும். ஹீரோ அண்ணனும் இதெல்லாம் யோசிச்சுட்டு எனக்கு வேற வழியே இல்லைன்னு நினைக்கிறப்போ நான் கண்டிப்பா இவனோட நல்ல சைட்ல இருந்தே ஆகணும், அப்பதான் என்னால உயிர் பழைக்க முடியும். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவும் கீழே இருந்து மேல வந்துடுறான். கீழே பார்த்தா அந்த மான்ஸ்டர் கிரிஃபன் எல்லாமே செத்து போயிடுது. ஹீரோ அண்ணனும் இங்க இருக்கிற கிரிஃபன் எல்லாம் நான் உள்ள எடுத்துட்டு போக சொல்லிடுறேன், நீயே முடிவு பண்ணிக்கோ அந்த லூட் எல்லாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு. ஹீரோ அண்ணன் சொல்றதை கேட்டு ஹீரோவும் என்ன அந்த பையன் இதுக்கே பயந்து இப்படி மாறிட்டான். ஹீரோ இப்படி பாத்துட்டு இருக்கும் போதே ஹீரோ அண்ணனும் நீ நிறைய சண்டை போட்டா போய் கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடு. ஹீரோ அண்ணன் போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் இவனை ரொம்ப பயன்படுத்திச்சு போல, இது நல்ல விஷயம் தான், சரி இப்ப அந்த ஹிடன் ரிவார்டை பார்ப்போம் அப்படின்ட்டு தலைவன சிஸ்டம் ஓபன் பண்றான். ஓபன் பண்ணா அந்த கிரிஃபனோட ஹார்ட்டை பத்தி தான் போட்டிருக்காங்க. என்னன்னு ஓபன் பண்ணா அந்த கிரிஃபனோட ஹார்ட் தான் இவனுக்கு ஹிடன் பீஸா கிடைச்சிருக்கு. அதுல வழக்கம் போல் தான் அதோட பேரு, அதோட கேட்டகிரி என்ன, அதோட கிரேடு எல்லாமே போட்டிருக்கு. ஹீரோவும் அதோட ஸ்பெஷல் எஃபெக்ட பாக்குறான். அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்லயும் என்ன போட்டிருக்குன்னா இது கிரிஃபனோட ஹார்ட், இதை வச்சு நீங்க எலிக்சரை உருவாக்க முடியும். இது மூலியமா உருவாக்குற எலிக்சரை வச்சு உங்களால உங்க ஸ்டெமினாவையும் எஜிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுவும் இல்லாம நீங்களே முடிவு பண்ணலாம் அதை இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்ல டிக்ரீஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல அப்படியே சீனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி எலினாவோட ரூம்ல தான் காட்டுறாங்க. எலினாவோ இதை பார்த்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க, இந்த ஹார்ட்ல இருந்து விண்டோட பவரை நம்மளால எடுக்க முடியுமா? நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா இதை வச்சு நம்ம ஒரு நல்ல எக்யூப்மெண்ட்டையோ அப்படி இல்லைன்னா எலிக்சரையோ உருவாக்கினா நம்ம ரூமர்ஸ்லயே கேள்விப்படாத அளவுக்கு ஒரு விஷயத்த நம்மளால உருவாக்க முடியும். ஹீரோவும் என்கிட்ட அந்த அளவுக்கு டைம் இல்ல, சோ அதனால உன்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதை செய். நான் இந்த ஹார்ட்டை வச்சு எலிக்சர் செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். உனக்கு இதை ரெடியாக்க எவ்வளவு நாள் ஆகும்? அது எல்லாமே என்கிட்ட இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து தான். அதுவும் இல்லாம இப்ப என்கிட்ட இருக்க டூல்ஸை வச்சு பண்ணணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஹீரோவோ உனக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே நான் தரேன். அதுவும் இல்லாம உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன். எலினா, மே என்னோட சர்வெண்டா வந்து நீங்க ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹீரோ அப்படி சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேருக்குமே ஷாக்கு. மேவோ ஆனா நாங்கெல்லாம் காமனர், எங்களால இதெல்லாம் முடியுமா அப்படின்றா. ஹீரோவோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் இம்பார்ட்டன்டா, எனக்கு தேவையான ஒரு விஷயத்த நீங்க பொசஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களை யூஸ் பண்ணிக்கணும்னு தான் நினைப்பேன். அதே மாதிரி நீங்களும் எந்த அளவுக்கு முடியுமோ என்னை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நான் ஒன்னும் என்னோட டாகே என்னை கடிக்க விடுற அளவுக்கு முட்டாள்தனமான மாஸ்டர் இல்ல. ஹீரோ இதெல்லாம் சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே என்னவா இருந்தாலும் சரி இந்த மான்ஸ்டர் கோர இந்த பாயிண்ட்ல யாராலையுமே இதை பெட்டரா யூஸ் பண்ண முடியாது இவங்க ரெண்டு பேரை தவிர. சொல்ல போனோம்னா இந்த ஐட்டம் இதுக்கு முன்னாடி யாருமே பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது ஹிடன் பாஸோட ஒரு ஐட்டம். அதுவும் இந்த டைம்ல இதை யாருமே தோக்கடிச்சதும் கிடையாது. இதை ஒழுங்கா யூஸ் பண்ணணும்னா, அதுவும் இல்லாம இதை ஒழுங்கா கிராஃப்ட் பண்ணணும்னா ஒரு ஜீனியஸை தவிர இதை யாராலுமே பண்ண முடியாது. ஹீரோவோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நிக்கிறான். அதான் ஹீரோ சொல்லியிருப்பால என் நாயே என்னை கடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பால. அதை கேட்டு எலினாவோ கண்டிப்பா எங்க மாஸ்டர் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்க உங்களுக்கு சர்வ் பண்ணுவோம். ஹீரோவோ உன் பதில் எனக்கு பிடிச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு ரெண்டு ஜீனியஸ் கேரக்டர் கிடைச்சிருக்கு. ஹீரோவோ இதை சொல்லிட்டு அப்படியே கிளம்புறான். கிளம்பும் போது நம்ம இன்னும் 3 நாள்ல இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவோம். சோ அதனால உங்களுக்கு என்னதெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபேமிலியோட எஸ்டேட்டுக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் இந்த எலிக்சரை உருவாக்குற விஷயத்த நீ ஸ்டார்ட் பண்ணிடு. அதுவும் இல்லாம இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. இது வெளியே தெரிய வந்தா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுது அப்படின்றாங்க. ஹீரோவும் பச்சை மண்டையும் பேசிட்டு திருப்பி வெளியே வந்துட்டு இருக்காங்க அந்த சூவர் சிஸ்டம் வழியா. வரும்போதே பச்சை மண்டை அப்படியே நின்னுறா. அவளும் நின்னுட்டு எங் மாஸ்டர் நான் கேள்விப்பட்டதை விடவே நீங்க டிஃபரெண்டான ஒரு ஆளா இருக்கீங்க. ஹீரோவோ என்ன சொல்ற? அதான் எல்லாருமே சொல்றாங்களே நீங்க எப்பவுமே உங்களை பத்தி மட்டும் தான் கவலைப்படுவீங்க, நீங்க ஒரு செல்ஃபிஷான ஆளு அப்படின்ட்டு. நான் கண்டிப்பா சொல்றேன் அந்த விஷயம் மட்டும் உண்மையா இருக்காது. ஆனா நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண முடியுமா? இவ இப்படி கேட்கும் போது ஹீரோவும் என்ன விஷயம் சொல்லு. ஃபியூச்சர்ல உங்களுக்கு டஃப்பான எதனா ஒரு நாள் வந்ததுன்னா என்கிட்ட தயக்கமே படாம என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ என்கிட்ட கேளுங்க, நான் அதை உங்களுக்காக பண்றேன். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. இவ சொல்றது ஹீரோ கேட்டு சரி அப்படி ஒரு நாள் வரும்போது பாக்கலாம். நீ இதே மாதிரி அந்த இடத்துலயே தான் நின்னுட்டு இருக்க போறியா நைட்டு ஃபுல்லா? நீ சீக்கிரமா வரலனா உனக்கு கோல்டு பிடிக்க அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஹீரோ இப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோ இப்படி சொல்றத பார்த்துட்டு பச்சை மண்டையும் இவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் காட்டினா இவளோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடுது. என்னன்னு பார்த்தா ஹீரோ பெட்ல பத்துனுக்குறான். அதான் சொல்லிருப்பால நீ சீக்கிரம் வரலனா உனக்கு சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு. பார்த்தா தலைவன் கவுந்துட்டு இருக்கிறான். இவன் மூஞ்ச பார்த்துட்டு ஹீரோவும் நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெளிவா தெரியுது, நீ அதை மட்டும் சொல்லி என்ன அசிங்கப்படுத்திராத. பச்சை மண்டியும் கண்டிப்பா நான் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது, கவலைப்படாதீங்க மாஸ்டர், நீங்க வளர்ற பையன் தான், அதனால இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கிறது ஈஸி தான். ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சுட்டு முன்னாடி பார்த்தா ஸ்டேட்டஸ் விண்டோ. அதுல என்ன போட்டிருக்குன்னா உங்க நெகட்டிவ் ட்ரேட் கோல்டு லெவல் 2க்கு போயிடுச்சு, ஃப்ரீக்வென்ட் சிக்னஸ் லெவல் 3க்கு போயிடுச்சு, கிரானிக்கல் காஃபிங் அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் ட்ரேட்ஸும் புதுசா ஒன்னு கிடைச்சிருக்கு, அதுவும் 4வது லெவல்ல இருக்கு. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு இது ரொம்ப அநியாயமா இருக்கு, இப்படியே போச்சுன்னா எனக்கு பிரச்சனை தான். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி வேற ஒரு இடத்துல காட்டுறாங்க. எங்கன்னா ஹீரோட எஸ்டேட்ல தான். அங்க ஒருத்தர் நின்னுட்டு ரெண்டு யங் மாஸ்டரும் திரும்பி வந்து
வந்துட்டாங்க அப்படின்னு கத்துறான். அவன் பார்த்தா இவனுக்கு 2 பேரும் வரானுங்க. வந்து பட்லர் முன்னாடி தான் நிக்கிறான். பட்லரும் எலினாவையும் மேவையும் பார்த்துட்டு நீங்க தான் யங் மாஸ்டரோட புது மேட்ஸா? இவங்க 2 பேரும் ஆமான்றாங்க. இவங்க இப்படி சொல்லும் போதே ஹீரோ வீட்டுல இருக்கிறவனுங்களும் பாத்தியா அவர் மறுபடியும் புதுசா பொண்ணுங்களை கூட்டின்னு வந்திருக்காரு. என்னதான் லெப்பர்டு உருமாறினாலும் அது உடம்புல இருக்க புள்ளிங்க எல்லாம் போவாது. டேய் அமைதியாடுறா, இது மட்டும் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா உனக்குதான் பிரச்சனை. அடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு தெரிஞ்சு யங் மாஸ்டருக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்பத்துல இருந்தே இவர் பொண்ணுங்க பின்னாடிதான் சுத்திட்டு இருந்தாரு. இவர் எப்படி அந்த மிஸ்ஸிங் சைல்டு ஃபாரஸ்ட கிளியர் பண்ணிருப்பாரு? கண்டிப்பா இது எதனா பொய்யாதான் இருக்கும். ஆனா பேட்ரியாகே இந்த விஷயத்த உண்மைன்னு சொல்லியிருக்காரு. அவரு ஏன் பொய் சொல்ல போறாரு? இவனுங்க இப்படி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஹீரோவும் கேட்டு நம்ம எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் எவ்வளவுதான் மாறினாலும் நம்மளுக்கு எந்த ஒரு திறமையே இல்லன்ற விஷயம் எப்பவுமே மாறாது. சரி இதெல்லாம் இப்படியே போகுதுன்னா நான் வேற ஒரு விஷயம் பண்ண போறேன்ட்டு ஹீரோவும் வில்லத்தனமா மூஞ்ச வச்சின்னு, அவன் ஆல்ரெடி ஒரு வில்லன் தான், இன்னும் மூஞ்ச வில்லாதி வில்ல மாதிரி வச்சின்னு உங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு வேலையுமே இல்லையா? உங்களுக்கு பேச நிறைய டைம் இருக்கு போல, இந்த இடத்துல எப்படிதான் வேஸ்ட் பண்ணிட்டு நிக்க போறீங்களான்னு ஹீரோ கேட்டவுடனே அவனுங்க எல்லாருமே செதறி ஓடிடுறானுங்க. பட்லரும் ஹீரோ கிட்ட வந்து யங் மாஸ்டர் நாக்ஸ் பேட்ரியாக்கு உங்க கூட பிரைவேட் மீட்டிங் வேணும்னு சொல்லியிருக்காரு. ஹீரோவும் மறுபடியும் இந்த ஆளா ஏதோ பிளான் பண்ணிட்டான் போலயே. ஹீரோவும் இதை யோசிச்சுட்டு சரி இதை நான் எப்படியா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்குன்னா ஹீரோவும் அந்த சேடனோட மிஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அது தான் கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கான். ஹீரோ அவங்க அப்பாவும் ஒரு வழியா நீங்க வந்துட்டியா? ஆமா நீங்க கூப்பிட்டீங்கன்னு பட்லர் சொன்னாரு, அதனாலதான் இங்க வந்தேன். நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் எல்லாம் சொல்லணும், அதே மாதிரி நீயும் என்கிட்ட ஒரு சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹீரோவும் இவர் என்ன எதிர்பார்க்கறாருன்னு தெரியல அப்படின்ட்டு பாக்குறான். ஹீரோ அவங்க அப்பாவும் நான் கேள்விப்பட்டேன் நீ இந்த மிஷன்ல பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன்னு, அதுவும் இல்லாம நீ திரும்பி வரும்போது எந்த ஒரு சோல்ஜர்ஸ்க்குமே அடிபடாம திருப்பி கூப்பிட்டு வந்திருக்க. அதே மாதிரி அங்க இருந்த மொத்த கரப்டான ஆளுங்களையும் நீ போட்டு சாவடிச்சிருக்க. ஈவன் கிரெயின் கூட உன்னோட எபிலிட்டியை அக்னாலேஜ் பண்ணிட்டான். இதை கேட்டு ஹீரோக்கு ஷாக்கு. என்னது பிரதர் அப்படி சொன்னானா? ஆமா அவன் என்ன சொன்னானா, நீ மட்டும் அவன் கூட இந்த மிஷன்ல போலனா அவனால கண்டிப்பா இந்த சேடனோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியாது, என்னால இந்த நைட்டோட டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொன்னான். ஹீரோவும் இந்த கிரெயின் என்ன பிளான் போடுறான்னு தெரியலையே, இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்க அப்பாவும் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி மீனிங்லெஸ்ஸான பேச்சை பேசுறதுக்கு நான் உன்னை இங்க கூப்பிடல, நீ ஒரு இம்பாசிபிளான டாஸ்க் முடிச்சிருக்க, அதுவும் இல்லாம நம்ம ஃபேமிலிக்கு நீ ஒரு ஹானரை தேடி கொடுத்துருக்க, அதனால என் ப்ராமிஸை நான் காப்பாத்தணும்ல, நீ கொடுத்த ப்ரொபோசலோட ரிசல்ட் இதுதான் அப்படின்ட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் அந்த லெட்டர் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோவும் அதை திறந்து பார்த்தா இம்பீரியல் ஃபேமிலியோட சீல் போட்டிருக்கு. ஹீரோ இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோ அவங்க அப்பாவும் இனிமே சேடன் உன்னோடுது. அதை கேட்டு ஹீரோவும் அப்படியே குஜால் ஆயிடுறான். ஹீரோவும் நீங்க செஞ்ச எல்லா விஷயத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். ஹீரோ இப்படி சொல்லும் போதே ஹீரோ அவங்க அப்பாவும் ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு. ஹீரோவும் இவர் என்ன பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் வச்சிருக்காரா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ அவங்க அப்பாவும் ஹீரோ பார்த்துட்டு நாக்ஸ் நீ தான் நம்ம ஃபேமிலியிலே யங்கஸ்ட் ஒன், உனக்கு என்னோட பொசிஷன் எடுத்துக்கணும்னு எதனா இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஹீரோ அவங்க அப்பா இப்படி கேட்ட உடனே ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிடுறான். ஹீரோ அவங்க அப்பாவும் இவன் என்ன பதில் சொல்ல போறான் அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்காரு. ஹீரோவும் அட்டச்சா தியோ சடனா ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு இடத்துல தான் காட்டுறாங்க. அங்க ஒருத்தனும் மாஸ்க் போட்டு ஏதோ வாட்ச் மாதிரி பாத்துட்டு இருக்கான். அந்த வாட்ச்ல என்ன பாக்குறான்னு பார்த்தா ஹீரோ அந்த கிரிஃபனை போட்டு தள்ளி இருப்பான்ல, அததான் இவன் பாத்துட்டு இருக்கான். அதெல்லாம் பாத்துட்டு பக்கத்துல ஒரு கிழவன் இருக்கான், அவங்ககிட்டயும் அந்த கிரிஃபன் செத்துருச்சு. இவன் இப்படி சொன்ன உடனே அந்த கிழவனும் அப்ப அந்த நாக்ஸோட ஃபேமிலி கடைசியா மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க போல. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவங்க அந்த கிரிஃபனை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அந்த சேடன் அவங்களோட ரீஜியனா மாறிடுச்சு. அதுவும் இல்லாம அதை இப்ப யார் ரூல் பண்றானா அவங்க ஃபேமிலி லாஸ்ட் சன்னு தான் அதை பாத்துக்கிறான். இதை கேட்டு அந்த மாஸ்க் போட்டிருந்தவனும் இவனும் கிரிம்சர் வாருக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க, இது உண்மையிலேயே ஓகேவா? அவனுங்க ஏற்கனவே என்கிட்ட இந்த ப்ரெஷியஸான விஷயத்தெல்லாம் திருடிட்டானுங்க, அதனால இதுக்கப்புறமும் நான் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பின்னாடி இருந்த அந்த கெல்ட்டும் சரி புரிஞ்சுது. அவன் போனதுக்கு அப்புறம் கீழே குனிஞ்சுன்னு இருந்த கெல்ட்டும் வில்லத்தனமா சிரிக்கிறான். சிரிச்சுட்டு பக்கத்துல பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு நிக்குது. அந்த பொண்ணை பார்த்துட்டு இவனும் கடைசியா அந்த நேரம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் இந்த ராஜ்யத்தை நான் டேக் ஓவர் பண்ணலான் இருக்கேன், அப்படி பண்ணா மட்டும்தான் அவ எழுந்துப்பா அப்படின்னு யாரையோ சொல்றான். யாருன்னுலாம் சொல்ல. அப்படியே இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அப்படியே ஹீரோ அவங்க அப்பா ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ இன்னும் அங்கேயே தான் நின்னுட்டு இருக்கான். ஹீரோ அவங்க அப்பா கேட்டார்ல என் சீட்டு உனக்கு வேணுமா அப்படின்னு, அதை ஹீரோ யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். பட்லரும் பேட்ரியாக் இந்த கேள்வியை நீங்க யங் மாஸ்டர் நாக்ஸ் கிட்ட ரொம்ப சீக்கிரமா கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பேட்ரியாக்கோட பொசிஷன் அது எவ்வளவு வெயிட்டும் வேல்யூவும் இருக்கிற இடம்னு. பட்லர் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ அவங்க அப்பாவும் இல்ல நீ இப்பயே இந்த முடிவை எடுத்தாகணும். பட்லரும் என்ன மன்னிச்சிருங்க, ஆனா என்னால இதுக்கு ஒத்துக்க முடியாது. குறிப்பா சொல்லணும்னா யங் மாஸ்டர் நாக்ஸ் இப்போ அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு ஆள் கிடையாது. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டரும்
கிரெயினும் ஏற்கனவே இந்த பொசிஷனுக்காக ரெடியா இருக்காங்க. ஹீரோ அவங்க அப்பாவும் பட்லர் கிட்ட இதை டிசைட் பண்ண வேண்டியது நீ இல்ல அப்படின்றாரு. ஹீரோவும் எனக்கு உங்க பேட்ரியாக் பொசிஷன் மேல எந்த ஒரு ஆசையுமே கிடையாது, அதுவும் இல்லாம இதை விட நான் ரெஸ்பான்சிபிளா இருக்க வேண்டிய ஏகப்பட்ட விஷயம் எனக்காக இருக்கு. ஹீரோ உங்க அப்பா இதை கேட்டு நீ என்ன என் பொசிஷனை பார்த்து பயப்படுறியா, நான் ஏற்கனவே இதை வேணான்னு சொல்லிட்டேன், அதனால இதை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்றதுக்கு எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. ஹீரோ இப்படி சொன்ன உடனே ஹீரோ அவங்க அப்பாவும் அவனை பார்த்துட்டு சரி உன்னோட ஒப்பீனியனை நான் மதிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ், ஆனா இந்த விஷயத்த நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, ரொம்ப நாளைக்கு உன்னோட பிரில்லியன்ஸ் வாட உன்னால ஒழிச்சு வைக்க முடியாது. உன்னை சுத்தி இருக்க மக்கள் உனக்கு பிரச்சனை கொடுத்து எப்பவுமே உன்னை டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, அதனால உன்னால அந்த விஷயத்த ரொம்ப நாள் ஒழிச்சு வைக்க முடியாது. ஹீரோ உங்க அப்பா அப்படி சொன்னோடனே ஹீரோவும் ஏதோ சொல்ல வந்துட்டு சரி பேட்ரியாக் அப்படின்றான். இவன் அப்படி சொன்னோடனே ஹீரோ உங்க அப்பாவும் நீங்க எந்த கிளம்பலாம், நீ இந்த ஜேர்னில ரொம்ப டயர்ட் ஆயிருப்ப, சோ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு. ஹீரோவும் என்னை பத்தி கவலைப்பட்டதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணி ஹீரோட ரூம்ல தான் காட்டுறாங்க. பச்சை மண்டி ஹீரோ கிட்ட வந்து பேட்ரியாக் என்ன உங்களை திட்டாரா, இல்ல அதை பத்திலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, பெருசா எந்த ஒரு விஷயமும் நடக்கல, அதுவும் இல்லாம இந்த விஷயத்த நான் ரெஃப்யூஸ் பண்ண கூடாதா. ஹீரோ அவங்கிட்டே அப்படியே பேசிட்டு இருக்கான். பச்சை மண்டியும் ஹீரோவை பாத்துட்டே இருக்கா. பச்சை மண்டியும் ஹீரோ கிட்ட போயிட்டு நீங்க சொன்ன மாதிரியே எலினாக்கும் மேகுக்கும் தேவையான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் நான் பக்காவா பண்ணி கொடுத்துட்டேன், நல்ல வேலை பார்த்தேன். பச்சை மண்டியும் இதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல, உங்க மெய்டா இது என்னோட ஜாப். ஹீரோவும் இந்த உலகத்துல எல்லாமே இத பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டா யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, யாருக்கும் எந்த ஒரு பொசிஷனுக்காகவும் அடிச்சுக்க போறதும் இல்ல. இவன் இப்படி சொன்ன உடனே பச்சை மண்டிக்கு ஒண்ணுமே புரியல, இந்த ஆள் என்னதான் பேச வரான் ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு அவளும் பாத்துட்டு இருக்கா. ஹீரோவும் பச்சை மண்டை நீ பண்ணது நல்ல வேலை, சோ அதனால இங்க இருந்து கிளம்பு அப்படின்றான். இவளும் சரி யங் மாஸ்டர் நாக்ஸ் நீங்க சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி. ஹீரோவும் உட்காந்து இதுக்கப்புறம் இது ரொம்ப சீரியஸா போக வேண்டிய டைம் வந்துருச்சு, நைட்டும் மேஜும் ட்ரெயின் பண்ற ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட் தான் எல்டின் அகாடமி, எப்படியாச்சும் அந்த இடத்துல நான் பெஸ்டா மாறி ஆகணும். அப்படியே கட் பண்ணி ஹீரோ அவங்க அப்பா ரூம்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ அவங்க அப்பாவும் இதை நான் எதிர்பார்த்தது தான், என் பையனோட மண்டையை கழுவுறது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட்லரும் ஆனா யங் மாஸ்டர் நாக்ஸ் கிட்ட இந்த கான்வர்சேஷன் எடுத்துன்னு வர்றது ரொம்ப சீக்கிரம்னு உங்களுக்கு தோணல, அவருக்கு மட்டும் இந்த சீட்டோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க கேட்ட கேள்வியோட பதில் டிஃபரெண்டா வந்திருக்கும். பட்லர் இப்படி சொல்லும் போது ஹீரோ அவங்க அப்பாவும் இல்ல அவன் ஃபியூச்சர்ல ஏற்கனவே என்ன பண்ண போறான் அப்படின்றத முடிவெடுத்துட்டான், ஆனா அவன் என்னதான் முடிவெடுத்திருந்தாலும் அவன் எதையோ பார்த்து பயப்படுறான், அது என் பொசிஷன் இல்ல, என்ன பார்த்தும் இல்ல, அவன் கண்ணு அது எப்படி இருந்ததுன்னா அபிஸ் உள்ள போய் அதை பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்தது, ஒருவேளை டெத்தா இருக்குமோ, டெத்தை பார்த்துதான் அவன் பயப்படுறானா, ஏன் அதுவா இருக்க கூடாது. பட்லரும் என் லைனை தாண்டி பேசுறேன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு தெரிஞ்சு மேடமுக்கு நடந்த விஷயம் தான் யங் மாஸ்டர் நாக்ஸ இந்த அளவுக்கு ஷாக் ஆக்கி இருக்கும்னு நினைக்கிறேன், நீ சொல்றதும் உண்மைதான், அதோட மொத்த பிளேமும் என் மேலதான் நான் போடணும். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் மதரை கூட காப்பாற்ற முடியாத ஒரு பெத்தட்டிக்கான ஆளா தான் அவன் என்ன பாப்பான். பட்லரும் பேட்ரியாக் அதோட முக்கியமான விஷயம் எதுனா யங் மாஸ்டர் கிரெயின் அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு, அதுவும் இல்லாம இந்த தடவை அது கொஞ்சம் பெருசாவே இருக்கு. ஹீரோ அவங்க அப்பாவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாஸ்ட்ல நடந்ததை யோசிச்சு பாக்குறாரு. அந்த டீமன்ஸ் எல்லாம் இவரை போட்டு தள்ளுறதுக்கு வந்திருக்கோம்ல அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோ அவங்க அப்பாவும் அவங்க அப்பா கையில போய் சொல்றாரு, அதான் ஹீரோ அவங்க தாத்தா கையில போய் சொல்றாரு, ஃபாதர் இந்த விஷயத்த கிவ் அப் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கிராண்ட் டியூக்கோட பவரை. அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி யாரோ பார்த்தா ட்ரெஸ் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்காங்க, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்ட்டு. நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது யாருன்னு, சிவப்பு மண்டை தான், அதான் டாய்லா பொண்ணு தான். அவளும் நீ இதை பார்த்து என்ன நினைக்கிற ஏமா, இது நல்லா தானே இருக்கு. ஏமாவும் நீங்க இதை 20 தடவை போட்டு போட்டு காட்டிட்டீங்க, உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததா ஓகே பண்ணுங்க. ஏமா அப்படி சொன்ன உடனே டாய்லா பொண்ணும் அப்ப இது நல்லா இருக்கு, அந்த அளவுக்கு ஒன்னும் பேடா இல்ல, அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி ஆக்சசரிஸ் நான் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரே பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கா எங்கேயோ. ஏமாவோ நீங்க அந்த அளவுக்கு எக்ஸைட்டா இருக்கீங்களா. டாய்லா பொண்ணும் பின்ன எக்ஸைட்டா இல்லாமையா, நம்ம இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், எல்டின் அகாடமியோட அட்மிஷனை பத்தி. இப்படி சொல்லும் போதே ஏமாவும் நான் ஒன்னும் அதை பத்தி பேசல, உங்களுக்கும் யங் மாஸ்டர் நாக்ஸுக்கும் அபிஷியலா மேரேஜ் பண்றதா முடிவு பண்ணிட்டாங்க, இப்ப நீங்க கணக்குப்படி அவரோட ஃபியான்சி, சோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் நீங்க அவர் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்க போறீங்க, அததான் எப்படி இருக்குன்னு நான் கேக்குறேன். பார்த்தா ஹீரோ போயிட்டு வந்த கேப்ல இவங்க 2 பேருக்கும் நிச்சயமே பண்ணிட்டுக்கிறானுங்க. இதை கேட்ட உடனே இவ்வளவு அது அது அப்படின்ட்டு ஏமா இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு சமாளிக்கிறதுக்கோசரம் என்ன சொல்றதுன்னே தெரியாம மழுப்பறதுக்காக இந்த விஷயம் அவன் காதிலே கேட்கலன்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெஸ்ல ஃபிளீஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா இப்படி சொன்ன உடனே டாய்லா பொண்ணும் ஏமா உங்களுக்கு என்ன முழு மனசா இதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா, இது நல்லா தானே இருக்கு அப்படின்னு அந்த ட்ரெஸ் வச்சு சமாளிச்சுட்டு இருக்கா. ஏமாவோ நீங்க ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரிதான் பண்றீங்க எங்க லேடி. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி வேற ஏதோ ஒரு இடத்துல காட்டுறாங்க. யாரோ வந்து நிக்கிறாங்க, யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். முன்னாடி எலினா பொண்ணு பத்துட்டு இருக்கா, அவளுக்கு புதுசா லேபே வச்சு குத்துறான் போல. ஹீரோ இங்க வந்த உடனே ஹீரோ பார்த்துட்டு ஓ நீங்க இங்க வந்துட்டீங்களா, ஆமா அந்த எலிக்சரை பாக்குறதுக்கு முன்னாடி நீ நல்லா தானே இருக்க, உன்னை பார்த்தா சரியான ஆள் மாதிரியே தெரியலையே. ஹீரோ இப்படி கேட்டுன்னு இருக்கும் போதே மேவோ
ஹீரோவும் டக்குன்னு வந்து அவ வேலையில போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அவ இப்படிதான் மாறிடுவா. சோ இவளை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் கூட இருந்து பாத்துக்கிறேன். மே நீ தான் எப்பவுமே பெஸ்ட் மே அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எலினாவும் இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சிருங்க, நீங்க கேட்டதை நான் ரெடி பண்ணிட்டேன், சீக்கிரம் போய் அதை பாருங்க. ஹீரோவும் திரும்பி பார்த்தா அந்த கிரிஃபனோட ஹார்ட்ல இருந்து எலிக்சர் செஞ்சு வச்சிருக்கா. ஹீரோவும் அதை பக்கத்துல போய் தொடுறான். தொடும்போதே அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருது. இது எலிக்சர் ஆஃப் விண்டு, இதோட கிரேட் வந்து அட்வான்ஸ், இதோட ஆட்ரிபியூட் வந்து விண்டு. இதை கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்க ஸ்டெமினால 1 பாயிண்டோ உங்க சாமர்த்தியத்துல 3 பாயிண்டோ ஏறும் அப்படின்னு வருது. அதை வந்து இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க, நான் உங்களுக்காக தமிழ்ல அதை மாத்தி சொல்றேன். ஹீரோவும் இதை பார்த்துட்டே இருக்கான். எலினாவும் இது எப்படி இருக்கு, இவன் இப்படி கேட்கும் போதே இன்னொரு விண்டோ பாப்பவாயி ஆல்கெமி ஜீனியஸ் எலினா இதை உருவாக்குறதுனால இதோட எஃபெக்ட் சாதாரணமா இருக்கிறத விட 200 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வருது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு கடைசியா இது என்கிட்ட கிடைச்சிருச்சு, இந்த எலிக்சர் ஆஃப் விண்டு. இது என் ஸ்டெமினாவை பெர்மனண்டா இன்க்ரீஸ் ஆக்குறது மட்டும் இல்லாம இந்த ஹிடன் ஸ்டேட்டான என்னோட சாமர்த்தியத்தையும் இது இன்க்ரீஸ் ஆக்குமா? அதுவும் இல்லாம என்னோட சாமர்த்தியமும் அவர் ஆஃப் ஜீனியஸும் ஒன்னு சேர்ந்தா அதுதான் பக்காவான காம்போவா இருக்கும். நான் கண்டிப்பா சொல்றேன், நான் சூஸ் பண்ணதுலே இதுதான் பெஸ்டான ஒரு ஐட்டம். ஒரு ஜீனியஸ் போஷன் மேக்கர் கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்த்தது தான். நான் மட்டும் இவளை என் டீம்ல சேர்க்காம போயிருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷியஸான ஐட்டம் எனக்கு கிடைச்சே இருக்காது. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நீ நல்ல வேலை பார்த்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த எலிக்சரை எடுத்து அப்படியே குடிச்சிடறான். குடிச்ச உடனே ஹீரோக்கு அந்த எலிக்சரோட எஃபெக்டும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு சரி இப்ப நான் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நாம கிளம்புவோமா எல்டேனுக்கு. ஹீரோ அப்படி கிளம்பும் போதே அவனோட மொத்த இன்ஃபர்மேஷனும் மறுபடியும் காட்டுறாங்க. எல்லாம் பெருசா ஒன்னும் மாறி இருக்காது, அதுல ஊறப்பட்டது இருக்குது. கதை போக போக எது எது காட்டுறாங்களோ நான் தேவைப்படுற இடத்துல மட்டும் அதெல்லாம் சொல்றேன். அப்படியே கட் பண்ணி அந்த எல்டின் அகாடமியை தான் காட்டுறாங்க. அங்க ஒரு கேரேஜும் வருது, அதுல இருந்து யாரோ இறங்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் இறங்கி வரான். ஹீரோ பார்த்துட்டு வெள்ளை முடி, பர்பிள் கலர் ஐஸ், அது அந்த நாக்ஸோட ஃபேமிலி யங்கஸ்ட் சன்னு தானே. நான் கேள்விப்பட்டேன் இந்த வருஷத்தோட பேட்ச்ல இவன் ஜாயின் பண்றதா. இவனை பார்த்தாலே தெரியுது இவன் ஒரு ட்ரபிள் மேக்கர்னு. டேய் சத்தமா பேசாத, அவன் காதுல கேட்டதுன்னா உனக்கு சூப்பு தான் அப்படின்ட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் குசு குசுன்னு பேசுறானுங்க. ஹீரோ இதெல்லாம் கேட்டு என்ன இந்த இடம் ரொம்ப நாய்ஸா இருக்கு, இங்க எதனா நாய் குலைச்சிட்டு இருக்கா? ஹீரோ அப்படி சொன்ன உடனே சுத்தி பேசிட்டு இருந்தவனுங்களா காண்டாயிரானுங்க. காண்டாயி அங்க இருந்து கிளம்பி போயிடுறானுங்க. பச்சை மண்டியோ இதை பார்த்துட்டு ஆஹா இந்த ஆள் இன்னும் எவ்வளவு பிரச்சனை இழுக்க போறான்னு தெரியலையே அப்படின்ட்டு இவன் நின்றுட்டு இருக்கும் போதே வேற எதையோ ஒன்னு பார்த்து ஷாக் ஆகுறா. பார்த்தா இன்னொரு கேரேஜ் வருது, அதுல இருந்து யாரோ இறங்குறாங்க. யாருன்னு பார்த்தா எமா தான் இறங்குறா. அவளும் ஹீரோவை பார்த்துட்டு யங் மாஸ்டர் நாக்ஸ், உங்களை பார்த்தா நீங்களும் முன்னாடியே வந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட ஆக்டிங் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்றான். என்னன்னு பார்த்தா ஆளுக்கு உடம்பு கிடம்புலாம் நடுங்கி நிக்குது. அவனோட நர்வஸை வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட ஆக்டிங் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு இவங்க கையில நார்மலா பேசிட்டு இருக்கான், அப்படியே ஒரு கோல்டான ஆள் மாதிரி. எமாவும் ஆமா நாங்களும் எல்டின் அகாடமியோட அட்மிஷன் செரிமோனியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வரணும் தான் வந்திருக்கோம். இவங்களும் அப்படி சொல்லிட்டு உள்ள போய் டாய்லா கிட்ட யங் மாஸ்டர் நாக்ஸ் வெளியே இருக்காரு, அவருக்கு போய் கிரீட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு இவ்வளோ எது 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 நாக்ஸா, இரு நான் இப்பயே வந்துடுறேன், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இவ்வளவு பொறுமையா இறங்கி கீழே வரா. வரும்போதே அப்படியே ஒரே கியூட்டா வர மாதிரி ஆள் வரா. அதை பார்த்துட்டு ஹீரோவும் ஒரிஜினலாவே டாய்லா ஒரு அம்பாசிடர் பொசிஷன்ல இருக்கிறவ, ஆனா எனக்கு தெரியாதப்போ நிறைய விஷயம் நடந்துருச்சு. அப்படியே இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஹீரோ ட்ரைனிங் எடுக்கும் போது அந்த நியூஸை வந்து சொல்லியிருக்காங்க, உங்களுக்கும் டாய்லாக்கும் இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஹீரோவும் ட்ரைனிங் பண்ணிருந்தவன் கத்தி கீழே போட்டு என்ன 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 சொல்ற, ஆமா உங்களுக்கு தெரியாதா எங்களேடி டாய்லாக்கும் உங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் என்ன நினைச்சேன்னா இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைச்சேன். ஹீரோவும் பிரச்சனை அது இல்ல, இந்த விஷயத்த பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஹீரோவும் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு சில விஷயத்தை செக் பண்ண, அப்பதான் எனக்கே தெரிஞ்சது எங்க 2 பேர் பெர்மிஷனுமே இல்லாம தான் இவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அடச்சா இந்த விஷயம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு போது. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டாய்லா வந்து கியூட்டா ஹே நாக்ஸ் எப்படி இருக்க. ஹீரோவும் ஹீரோ இப்படி சொல்லும் போதே பச்சை மண்டை சைட்ல வந்து இவங்க தான் எங்களேடி டாய்லாவா, நீங்க மென்ஷன் பண்ணீங்களே உங்க ஃபியான்சேன்னு. பச்சை மண்டை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் இந்த விஷயத்த பத்தி தயவு செஞ்சு பேசி தொலையாத அப்படின்னு. டாய்லாவும் நீ எப்படி இருக்க, நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க, நானும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு கியூட்டா சொல்றான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே வேற யாரும் வராங்க. ஹீரோவும் யாருன்னு திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்தா ஒரு பெரிய கேரேஜ். அதை பார்த்துட்டு ஹீரோவும் ஓ கடைசியா இவங்க வந்துட்டாளா, இவதான் இந்த எல்டின் அகாடமியோட ஒன் ஆஃப் த ஜீனியஸ் கேரக்டர். ஹீரோ அப்படி நினைக்கும் போதே ஒரு பொண்ணு அந்த கேரேஜ்ல இருந்து இறங்குறான். ஹீரோவும் இந்த கான்டினென்ட்டே டாமினேட் பண்ற அளவுக்கு இவகிட்ட பவர் இருக்கு, அதுவும் இல்லாம எல்லா மெர்ச்சன்ட்டுக்கும் இவதான் ஒரு ஸ்டார் அண்ட் ரிவிலின் ஃபேமிலியோட ஹெட் அப்படின்ட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவளோட பேரு எலினார் டி ரிவாலின்
அண்ட் கைஸ் இந்த மானுவால வர கேரக்டர் எல்லாரு பேருமே பெருசு பெருசா தான் இருக்கும். அதனால நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க பேரை நம்ம மாத்திப்போம். இவள மர்ச்சன்ட் பொண்ணுன்னு வச்சுப்போம் நம்ம. இவ்வளவு வந்த உடனே ஹீரோ பார்த்து, அடடே இங்க யார பாத்துருக்கோம் பாத்தியா, நீயும் இங்கதான் இருக்கியா, இது யங் மாஸ்டர் நாக்ஸ் தானே, எனக்கு யாருமே சொல்லி யங் மாஸ்டர் நாக்ஸ் இங்கதான் அட்மிஷன் போட்டிருக்காருன்னு, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்றா. ஹீரோவும் இவ எந்த மாதிரியான ஒரு பொண்ணுனா, இந்த பாடியோட ஓனர் அந்த பழைய நாக்ஸ் மேல இவளுக்கு பயங்கரமான கோபம் இருக்கு. மர்ச்சன்ட் பொண்ணு, சொல்லுங்க, நான் தான் மர்ச்சன்ட் ஃபேமிலில இருந்து வந்த ஒரு நோபல், அதுவும் இல்லாம நீங்க கீழே பார்த்த ஒரு நோபல், நான் தான் மர்ச்சன்டோட பொண்ணு, அதான் அவ பேரை சொல்றா, நம்ம மர்ச்சன்ட் பொண்ணுனே வச்சுப்போம். நான் உங்களை இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பார்த்தது இல்ல, நாக்ஸ் அப்படின்றா இந்த மர்ச்சன்ட் பொண்ணு. இந்த கான்டினென்ட்டே மூவ் பண்ற அளவுக்கு இவங்க கிட்ட பணம் இருக்கு. இந்த மொத்த பணத்துக்கும் இவ ஒரே வாரிசு. ஃபியூச்சர்ல இந்த பினான்ஸ் வேர்ல்டே டாமினேட் பண்ண போற ஒரே ஆளே இவ தான். இவளுக்கு ஒரு நிக்நேமும் இருக்கு, அதுதான் ஃபாக்ஸ் ஆஃப் வெல்த். ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட ஆக்டிவ் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்றான். பார்த்தா பையன் இன்னும் நடுக்கத்திலே தான் இருக்கான். இவ சின்ன வயசா இருக்கும் போது இவ நாக்ஸ பாத்துருக்கா. பார்த்தா இவளும் குட்டி பொண்ணா இருக்கா, நல்லா கியூட்டா தோலுண்டுக்கிறா. இவளும் திரும்பி பாக்குறா. பார்த்தா இந்த குட்டி பையன் நாக்ஸ் தான் வந்து நிக்கிறான். அதான் பழைய நாக்ஸ், நம்ம ஹீரோ இல்ல. அவனும் வந்து, உன்ன மாதிரி லோலி நோபல்ஸ் எல்லாம் எப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரலாம், உங்களை பார்க்கவே ரொம்ப பெத்தட்டிக்கா இருக்கு, அதுவும் இல்லாம பணத்தை வச்சுதானே நீங்க இந்த பேரை நோபல்ன்றத வாங்குனீங்க, நீங்க நோபல்னு பேர் வாங்கிட்டா மட்டும் உங்க ஃபேமிலி பாஸ்ட்ல பண்ண விஷயம் எல்லாமே மாறிடுமா, நீங்க எல்லாம் ஒரு காமனர்ஸ் மட்டும் தான், உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு, என் சைட்ல இருந்து தூரமா போ அப்படின்னு. இவன் இப்படி சொல்றது கேட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே முணுமுத்துனுங்கிறாங்க. இது கேட்டு குட்டி பொண்ணா இருக்கிறவங்களும் அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுறா. அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. ஹீரோவும் நாக்ஸ் கூட இவன் ரிலேஷன்ஷிப் எப்படின்னா அது ரொம்ப மோசமான ஒன்னாதான் இருக்கு. சொல்ல போனா பாஸ்ட்ல அந்த நாக்ஸ் பண்ண மொத்த கர்மாவும் இப்ப என்ன வந்து தாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சைட்ல திரும்பி பாக்குறான். பார்த்தா டைலா பொண்ணு நிக்கிறா. ஃபியூச்சர்ல என் நெஞ்சில சுவாட சொருவ போற ரெண்டு கேரக்டர் இப்போ ஒன்னா நிக்கிறாங்களா, அடடே ரொம்ப அற்புதம். ஹீரோ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த மர்ச்சன்ட் பொண்ணும், என்னாச்சு உன்னை பார்த்தா நீ எப்பவுமே இருக்கிற மாதிரி தெரியலையே, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே. ஹீரோவும், அப்படின்னு என்கிட்ட டிஃப்ரெண்டா இருக்கிறத நீ பார்த்த, உனக்கு ஏற்கனவே தெரியும் நான் எதை பத்தி பேசுறேன்னு, அதுவும் இல்லாம நீ எந்த மாதிரி ஒரு ஆள்னா மத்தவங்க உண்மையே சொன்னாலும் அதை கேக்குற ஆள் நீ கிடையாது. ஹீரோவும் இவளே பார்த்துட்டு, அடச்சா இவகிட்ட இருந்து என்னால தப்பிச்சு போக முடியலையே, விடவே மாட்டாளே அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். ஹீரோவும், நீ என்ன என் கூட சண்டை வலிக்கணும்னு நினைக்கிறியா, இங்க இருந்து தொலைஞ்சு போ அப்படின்றான். இவனும், உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்ததுதான், இன்னும் சிங்கிள் விஷயம் கூட உங்ககிட்ட இருந்து மாறவே இல்லை, நீ இன்னும் அப்படியே தான் இருக்க. ஹீரோவும், உனக்கு என்ன வேணும், நான் என்ன உன்னை ரெகக்னைஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது வேணுமா. இது கேட்டு இவளும், மன்னிச்சிரு, ஆனா குடும்பத்துல எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு ஆள் கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது. இப்படி சொன்னோடனே ஹீரோவும், எனக்கு நல்லாவே தெரியும், ஆரம்பத்துல இருந்தே நாக்ஸ் மேல இவளுக்கு சுத்தமா எந்த ஒரு பாசிட்டிவ் இமேஜுமே கிடையாது. சரி, அவ ட்ரேட்ஸ் ஆச்சு நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவன் இன்சைட்டை யூஸ் பண்றான். யூஸ் பண்ணி அவளோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாக்குறான் ஹீரோ. இவ்வளவு வழக்கம் போலதான் ஊறப்பட்ட ஸ்கில்ஸ் வச்சிருக்கா, இதெல்லாம் நிறைய இருக்கு, அவ ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண நம்ம அதை எல்லாத்தையும் பார்ப்போம். ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு, நான் கேம்ல பார்த்ததை விடவே இவளோட ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிவெலன் ஃபேமிலி, அவங்க பேருக்கு அந்த நடுவுல இருக்க டி, இது அவங்க அப்பா மூலியமா தான் இவங்களுக்கு கிடைச்சது. அவங்க அப்பா ஒரு மர்ச்சன்ட். அவங்க அப்பா சாதாரண ஒரு மர்ச்சன்டா இருந்தாலும் அந்த பேரை நல்லா யூஸ் பண்ணி இவ பெரிய ஆளா வந்தா. ஆனா இந்த நாக்ஸ் பையனும் அவங்க அப்பா ஒரு வெயிட் கையா இருந்தோம் இப்படி முட்டா பீஸா சுத்திட்டு இருக்கான். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே முணுமுணுக்கிற மாதிரி ஹீரோவும், அவளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே ஒஸ்டான ஒரே ஆள்னா அது நாக்ஸ் மட்டும்தான். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த மர்ச்சன்ட் பண்ணும், சரி அப்ப இங்க இருந்து நான் கிளம்புறேன், அன்பார்ச்சுனேட்டா நமக்குள்ள எந்த ஒரு ஃப்ரெண்ட்லியான விஷயமும் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால உங்களுக்கு குட் பை சொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஹீரோவும், அதுக்கு எந்த ஒரு தேவையும் இல்ல, உன்ன மாதிரி லோலியான ஆள் கிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டேன். இவ்வளவு சரி சரி பை பை அப்படின்ட்டு கிளம்பிடுறான். ஹீரோவும், சரி நம்மளும் போவோம், எல்டின் அகாடமியோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. டைலா பொண்ணும் கிளம்பலாம் அப்படின்ட்டு ஹீரோ கூட வந்துடுறான். இவ இப்படி வரும்போது ஹீரோவும், என்னால இவளை என் கூட இருந்து அச்சு துரத்த முடியல, இவ அட்டை மாதிரி என் கூட ஒட்டிக்கிறா, என்ன ஆனாலும் சரி இவளை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இவளை யூஸ் பண்ணிக்கணும், அப்பதான் என்னால இந்த இடத்துல உயிரோட வாழ முடியும். அப்படியே கட் பண்ணி அந்த அகாடமி உள்ளதான் காட்டுறாங்க. உள்ள பார்த்தா ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஹீரோவும், நான் எதிர்பார்த்த மாதிரி தான் நிறைய ரெப்யூட்டேட்டட் ஃபேமிலியில இருந்து நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய பேர் ஸ்கில்டாவும் இருக்கானுங்க. இவனுங்களை எப்படியாச்சும் நான் ரெக்ரூட் பண்ணியே ஆகணும், அதுவும் இந்த மெயின் ஸ்டோரியை நான் அஃபெக்ட் பண்ணாம. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு 5 பேரை காட்டி, இவனுங்க தான் இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டரே, அதுவும் இல்லாம ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டரும் இவனுங்க தான். எப்படி இருந்தாலும் சரி இவனுங்கள ஒருத்தரை கூட என் சைட்ல நான் கொண்டு வரவே கூடாது. அப்படி நான் கொண்டு வந்தேன்னா அது மெயின் ஸ்டோரி கண்டிப்பா அஃபெக்ட் பண்றோம். சோ அதனால இவனுங்க கிட்ட அப்ரோச் பண்ணும்போது நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு, ஆனா இந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னா எல்லாருமே ஏதோ என்னையே பாக்குற மாதிரி இருக்குது, நான் ரொம்ப யோசிக்கிறேனோ, பச்சை மண்டிய பின்னாடி நின்று
அப்படிலாம் இல்ல, எல்லாருமே உங்களதான் பாத்துட்டு இருக்காங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோவும் நோட் பண்றான். எல்லாருமே ஹீரோ அப்படியே முறைச்சு நிக்கிறாங்க. பச்சை மண்டியும் இத பாக்கும்போது நீங்க கொஞ்சம் பாப்புலரான ஆள் போல. ஆமா இல்லையா பின்ன, ஏதோ ஒரு விஷயத்துல நானும் கொஞ்சம் பாப்புலர் தான். ஹீரோ இப்படி சொன்ன உடனே டாயில் ஆகும். ஆனா இவங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா உன் மேல செம்ம காண்ட்ல பாக்குற மாதிரி இது. இந்த மாதிரி காண்டான விஷயம் கூட பாப்புலர்ல சேருமா என்ன? இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த செரிமோனியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹலோ ஹலோ, மைக் செக் செக் செக், எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா அப்படின்றாங்க. எல்லாரும் யாரா இது பேசுறது அப்படின்ட்டு நிமிந்து பாக்குறாங்க. ஹீரோவும் ஓ ஃபைனலா இது ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஹீரோ இப்படி சொல்லும் போது அந்த இடத்துல இருக்கிற எல்லா மெய்டுமே அப்படியே வரவங்களுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. யார் வரான்னு பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு தான், லாலிபாப் சாப்பிட்டே வரா. அவளும் ஹலோ எவ்ரி ஒன். இவ இப்படி சொன்ன உடனே இங்க இருக்கிற ஒருத்தனுக்குமே என்ன நடக்குதுன்னே புரியல. யாரா அந்த சின்ன பொண்ணு, யாரா அந்த குட்டி பொண்ணு, இவ எப்ப இங்க வந்தா? இவன் எதனா ப்ரொஃபஸரோட குழந்தையா? எப்படி இங்க வந்தா? இவனுக்குள்ளே மாத்தி மாத்தி இப்படியே பேசிட்டு இருக்கானுங்க. இவனுங்களும் இந்த குழந்தை என்ன அகாடமி செரிமோனி அப்போ இந்த இடத்துல வந்து சுத்திட்டு இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் மோசமா இருக்கே, இது என்ன அவங்க பேரண்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து தொலைஞ்சு போச்சா? ஆனா இவ தொலைஞ்சு போன ஒரு குழந்தையா இருந்தாலும் இவன் நம்மளுக்கு மரியாதை செலுத்துறாளே, பரவாயில்ல, பொலைட்டான ஒரு குழந்தை தான். இவனுங்க எல்லாருமே இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவும் முட்டா பசங்க முன்னாடி நிக்கிறது யாருன்னு தெரியாம இப்படி பேசிட்டு இருக்கீங்களேடா, அவளோட உருவத்தை பார்த்து ஜட்ஜ் பண்ற அளவுக்கு ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல, சொல்ல போனா ஒரு மான்ஸ்டர் அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு ஆளு. ஹீரோவா அவன் இன்சைட்டை யூஸ் பண்ணி பாக்குறான். அதுலயும் அவ பேரு நோவா ட்ரினிட்டி, அவளோட ஜெண்டர் ஃபீமேல். அவன் ரேஸ்ல கொஸ்டின் மார்க், ஏஜ்லயும் கொஸ்டின் மார்க். இவளுக்கு எவ்வளவு வயசுனே தெரியல, ஊறப்பட்ட ஸ்டாட்ஸ் வச்சிருக்கா இவ. இதையும் நம்ம ஃபியூச்சர்ல போக போக பார்க்கலாம். கைஸ் இது எதுவுமே சொல்ல அப்படின்னு நினைக்காதீங்க, இவனுங்க ஊறப்பட்ட விஷயம் சொல்லி வச்சிருக்கானுங்க. அதுல பாதி என்னன்னே தெரியல, அவனுக்கு யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது. அவனுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண அது என்னென்ன ஸ்டாட்ஸ்ன்னு நான் ஒன்னொன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன ஆனாலும் சரி இவளோட குட் சைட்ல மட்டும் தான் இருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் என்னால இந்த இடத்துல பிழைக்க முடியும். ஹீரோ இப்படி சொல்றதான் கேட்டு டாய்லாவும் என்ன அது ஒன்னும் இல்ல, உனக்கு சாக கூடாதுன்னு ஆசை இருந்ததுன்னா அமைதியா இரு அப்படின்றான். இவளும் உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், நான் தான் இந்த அகாடமிக்கு புதுசா அப்பாயிண்ட் ஆன டீன், என் பேரு நோவா வான் ட்ரினிட்டி. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதனால நல்லா கேட்டுங்க. குட்டி பொண்ணா இருந்த இவ்வளோ டப்புன்னு மூஞ்ச அப்படியே சீரியஸா மாத்திட்டு மறுபடியும் உங்க வாயில இருந்து குட்டி பொண்ணுன்னு எதனா வார்த்தை வெளியே வந்ததுன்னா நீங்க செத்துருவீங்க. இவ இப்படி சொன்ன உடனே இவனுங்களுக்கு ஒண்ணுமே புரியல, திருக்குன்னு முடிச்சுனுங்கிறானுங்க. அவளும் சரி இந்த எல்டன் அகாடமியோட அட்மிஷன் செரிமோனியை நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்றா. இவனுங்களுக்கு இதுவும் ஒண்ணும் புரியல, என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே நான் கேள்விப்படலையே. அப்கோர்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஏன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் இப்பதான் போட்டேன். இவ இப்படி சொல்லும் போதே இவனுக்கு கீழே எல்லாம் அப்படியே லைட் க்ளோ ஆரம்பிச்சிருது. நான் பார்த்தா ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிளை போட்டு வச்சிருக்கானுங்க. சரி நீங்க எல்லாம் திருப்பி உயிரோட வருவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்ட்டு இவளும் அந்த மேஜிக் சர்க்கிளை ஆக்டிவேட் பண்ணிடுறான். ஹீரோவும் அதை பாக்குறான். பார்த்துட்டு சோ ஒரு வழியா இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லும் போதே இந்த இடத்துல இருந்து மொத்த பேரும் டெலிபோர்ட் ஆயிடுறானுங்க. ஹீரோவும் இந்த இடம் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த இடத்துல நான் சர்வே கண்டிப்பா ஆகணும். அங்க டெலிபோர்ட் ஆனவனுங்களா மொத்த பேரும் வந்து ஏதோ ஒரு காட்டுல விழுறானுங்க. அங்க யாரோ ஒருத்தர் நின்னுட்டு எல்லாரும் ஏந்துருங்கடா முட்டா பசங்களா, உங்களுக்கு என்ன தைரியம் தான் ஏன் முன்னாடியே இப்படி தூங்கின்னு இருப்பீங்க, நீங்க என்ன உங்க மைண்ட லூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு அங்க நின்று ஒருத்தர் கத்தினுங்கிறாரு. மொட்டை, நம்ம இவரை மொட்டைனே வச்சுப்போம், மொட்டை ப்ரொஃபசர் இவரு. பார்த்தா எல்லாருமே கவுந்து போயிறானுங்க. அங்க மட்டும் ஒருத்தன் ஏந்து நிக்கிறான். இந்த ப்ரொஃபசரும் யாரு அப்படின்னு பாக்குறாரு. வழக்கம் போல் தான் நம்ம ஹீரோ தான் ஏந்து நிக்கிறான். அவரும் பரவாயில்லையே ஒருத்தனாச்சு இதுல சர்வே ஆயிருக்கானே. ஹீரோவும் நான் எப்படியும் இதை மேனேஜ் பண்ணி எழுந்து நின்னுட்டேன், ஆனா இந்த இன்டர்மீடியட் மேஜிக் ஃபோர்ஸ் டெலபோர்ட் இதோட அவுட்கம் மட்டும் என்னால என்ன பண்ணாலும் மாத்தவே முடியல, இது என்ன இவ்வளவு டயர்டா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் முடியாம எழுந்து நின்னுட்டு இருக்கான். அந்த ப்ரொஃபசரும் ஹீரோவே பார்த்துட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் மாறி மாறி மூஞ்ச பாத்துக்கிறானுங்க. ஹீரோவும் ஆனா இந்த கேம்ல நான் பார்த்த மாதிரியே இது இன்னும் பலபலன்னு தான் இருக்குது, நல்லா ஷைனிங்கா. இவருக்கு இதுக்கு முன்னாடி இவர் தலை ஃபுல்லா முடி இருந்ததா இந்த ஸ்டோரி லைன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவரு காம்பாக்ட் இன்ஸ்ட்ரக்டர் பெர்னான். அதுவும் இல்லாம இவரும் இந்த எல்டன் அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் தான். கேம் யூசர்ஸ் எல்லாம் இவருக்கு ஒரு பட்ட பேர் வச்சிருந்தாங்க. அது என்ன பேர்னா டாக்கோயாக்கி. இந்த பேர் இவருக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா இவர் மண்டையும் டாக்கோயாக்கியும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான். ஆனா அதுக்குன்னு இவரை சாதாரணமா நம்ம எடை போட்டுற முடியாது. இவர் பயங்கர ஸ்கில்டான ஆளு. சொல்ல போனா இவரோட ஃபுட் ஒர்க் அதை யாராலுமே அடிச்சுக்கவே முடியாது. அதனால இவர் கூட க்ளோஸ் ஆகுறதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். ஹீரோவும் இவரே பார்த்துட்டு இருக்கான், அவரும் ஹீரோவே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு டே வெள்ளமண்டா என்னடா என்னையே முறைச்சு பார்த்துட்டே இருக்க, என்ன வேணும் உனக்கு? ஹீரோவும் அடைச்சா இந்த ஆளுன்னா பைத்தியக்கார மாதிரி இப்படி கத்தினுக்கிறான். ஐயா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஹீரோவும் அவனோட ஆக்டிங் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு அவ்வளவுதான், சும்மா இதுக்கப்புறம் நம்ம ஆளு வெறித்தனமா நடிப்பான். இவன் இப்படி நிக்கும் போதே அந்த மொட்டையும் நான் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன், அதனால தெளிவா உன் மைண்ட்ல இதை நீ வச்சுக்கோ. எனக்கு ஒரு குட் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு, நீ மட்டும் என்னை பத்தி உன் மனசுல எதனா தப்பா நினைச்சனா அந்த விஷயத்த நான் அவ்வளவு ஈஸியா போக விட மாட்டேன். அதான் ஹீரோ இவரை சொட்ட அப்படின்ட்டு மனசுல நினைச்சிட்டு இருந்தான்ல, அதை இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த பையன் இப்படிதான் நம்மள நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஹீரோவும் ப்ளீஸ் என்கிட்ட இந்த அட்மிஷன் டெஸ்ட்டை பத்தி சொல்லுங்க,
இந்த மாதிரி சாதாரண விஷயத்த பத்திலாம் என்கிட்ட பேசாதீங்க. அது பேசுறதுக்கும் இப்ப என்கிட்ட டைம் இல்ல. அதுக்கு மட்டும் சரி. ஆனா நான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இந்த தூங்கினுக்கிற நாய்ங்களெல்லாம் கொஞ்சம் எழுப்புவோமா? உன் காது ட்ரம் கிழிய கூடாதுன்னா கொஞ்சம் உன் காதை நீ பொத்திக்கோ. இவர் சொன்ன உடனே ஹீரோவும் அவன் காதை முடிகிறான். இவரும் அவர் கையில மானாவா இல்ல ஆறாவான்னு தெரியல, அது மொத்தமா இவர் கையில கேதர் பண்றாரு. கேதர் பண்ணி காந்தாரால வர மாதிரி கத்துறாரு. இவரும் கத்தன கத்துக்கு மொத்த பேருமே தூங்கி நின்றவனுங்க ஏந்துடுறானுங்க. அதுல ஒருத்தனும் என்னடா சவுண்ட் இது, எந்த பைத்தியக்காரன்டா இந்த மாதிரி கத்தினுக்கிறான் அப்படின்ட்டு ஒருத்தன் பேசினுக்கிறான். இவன் பேசினு இருக்கும் போதே தலையில வந்து மட்டாருன்னு ஒரு அடி. பின்னாடி அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து, டேய் நான் தான் அந்த பைத்தியக்காரன், உனக்கு எதனா பிரச்சனை இருக்கா இதுல? இவர் மண்டையை எல்லாருமே ஏந்து பாக்குறானுங்க. அடிக்கிற வெயில்ல தலை சும்மா மின்னுது. இவரும் நீங்க என் முன்னாடி தூங்குறது மட்டும் இல்லாம என்னைய பைத்தியக்காரன் திட்டின்னு இருக்கீங்களா என் முன்னாடியே? உங்களுக்கு என்ன சாவணும்னு அந்த அளவுக்கு ஆசையோ? இவரு இப்படி மிரட்டின உடனே அவனுக்கு மொத்த பேருக்கும் தட்டிடுது. ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு கதறானுங்க. இவரும் எழுந்தவனுங்க தவிர மிச்சம் மயக்க போட்டிருக்க எல்லாத்தையுமே சேஃப் ஜோனுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு இவரு இப்படி சொல்லி முடிச்சுட்டு, சரி இங்க நடந்த விஷயம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த எல்டின் அகாடமியோட அட்மிஷன் டெஸ்ட்டை பத்தி இப்ப நான் சொல்றேன். இவர் இப்படி சொல்லும் போதே ஹீரோவும் இந்த எல்டினோட அட்மிஷன் டெஸ்ட் என்னன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நாங்க இருக்கிற இந்த ஐலாண்ட் இது ஃபுல்லாமே மேஜிக்கால உருவாக்கப்பட்டது. அதுவும் இல்லாம இங்க இருக்கிற மான்ஸ்டரும் சேர்த்துதான். சோ நாங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற மொத்த மான்ஸ்டரையும் நாங்க போட்டு தள்ளணும். நாங்க அப்படி போட்டு தள்ளனா எங்களுக்கு ரிவார்டா அந்த மான்ஸ்டர்ல இருந்து எங்களுக்கு ஜெம்ஸ்டோன் கலர் கலரா கிடைக்கும். அந்த கலர்லாம் எதை குறிக்குதுன்னா, அதுல எந்த அளவுக்கு மானா கண்டெயின் ஆயிருக்கு அதை பத்தி தான் குறிக்குது. எந்த அளவுக்கு மானா கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டோனு ஹை வேல்யூ வச்சிருக்கும். மக்கள்லாம் இதை கேட்கும் போது என்ன நினைப்பாங்கன்னா, அதிகமா மானா வச்சிருக்கிறது தானே நல்லா வேல்யூவான ஸ்டோன்னு யோசிப்பாங்க. ஆனா அவங்க யோசிக்கிறது பாதி மட்டும் தான் கரெக்ட். அவங்க இந்த அட்மிஷன் டெஸ்ட் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, 2 காரணத்துக்காக வைக்கிறாங்க. ஒருத்தரோட மானா சென்சிட்டிவ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்றதுக்காக. அந்த டெஸ்ட்டை அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க. அது எப்ப பண்ணாங்கன்னா, எங்களை இந்த இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணாங்களே அந்த மேஜிக், அது நோவாவோட இன்டர்மீடியேட் மேஜிக். அதுல இருந்து யாருமே சாதாரணமா எழுந்துக்க முடியாது. ஹீரோ தான் அதுல ஃபர்ஸ்ட் எழுந்து அந்த இடத்த வந்திருக்கான். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எங்க எபிலிட்டி, நாங்க எந்த அளவுக்கு மான்ஸ்டரை கொண்டு எவ்வளவு மானா ஸ்டோனை கேதர் பண்றோம் அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் மானா வச்சிருந்தாலுமே பேட்டில் ஃபீல்ட்ல எங்களால வெறித்தனமா சண்டை போட முடியும். அதை செக் பண்றதுக்கோசரம் தான் இவங்க இத்தனை வேலையும் பாக்குறாங்க. இதோட ஆரம்பத்துல இருந்தே எல்லாருமே அந்த ஜெம்ஸை எடுக்கணும்ட்டு இந்த மொத்த இடத்தையுமே சல்லடை போட்டு சலிப்பானுங்க. பேசிக்கலா இந்த மாதிரி தான் இது ஸ்டார்ட் ஆகும். ஹீரோ அதெல்லாம் சொல்லும் போதே இப்ப அந்த மொட்டை சொல்றாரு, நீங்க இப்ப இருக்கிற இடம் இது ஒரு லேப்ரண்ட். அதுவும் யாரால கிரியேட் பண்ணப்பட்டிருக்குன்னா, எல்டின் அகாடமியோட புது டீன் நோவா வான் ட்ரினிட்டியால உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஊறப்பட்ட மான்ஸ்டர் இருக்கு. இது மொத்தத்தையும் நீங்க போட்டு தள்ளினீங்கன்னா தான் நீங்க எந்த அளவுக்கு கேப்பபிளான ஆளுன்னு எங்களால தெரிஞ்சுக்க முடியும். சோ அதனால நான் உங்களுக்கு ஒரே ஒரு சஜஷன் மட்டும் தான் தருவேன். நீங்க சண்டை போடும் போது டீமா சேர்ந்து சண்டை போடுங்க. இவனுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு வந்தானுங்க, எங்கேயோ அனுப்பிச்சானுங்க, எழுப்பி என்னமோ பண்ண சொல்றானுங்க அப்படின்ட்டு பேன் நின்னுட்டு இருக்கானுங்க. ஹீரோ கீழே குஞ்சா ஹீரோட ஸ்வாட் அவன் கையில வருது. எல்லாருக்குமே ஒரு ஸ்வாட் வருது. இந்த மொட்டையும் ஒரு டீம்ல மேக்சிமமாவே 8 பேர் தான் இருக்கணும். நீங்க எவ்வளவு சீக்கிரம் இதை ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது உங்களுக்கு. இதை கேட்டு எல்லாருமே டீம் பிரிக்கலான்னு முடிவு பண்ணிடுறானுங்க. முடிவு பண்ணிட்டு எல்லாருமே அந்த ப்ரொஃபசர் வேற எதுனா சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இவரும் நான் சொல்ல வேண்டியது எல்லாமே அவ்வளவுதான், இந்த மலையோட டாப்ல நான் நிப்பேன், நீங்க முடிச்சவங்க எல்லாருமே என்ன அங்க வந்து பாருங்க அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. இவரும் இவனுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இந்த இன்ஸ்ட்ரக்டர் வேற எதுனா சொல்லுவாருன்னு பார்த்தா இப்படியே விட்டு போயிட்டான் அந்த ஆளு. அவ்வளவுதானா? அப்ப நம்ம இங்கே மாட்டின்னு இப்படியே சாவ போறோமா? என்னதான் நடக்குது, என்னதான் பண்ணணும்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு திருக்கு பொறுக்குன்னு நிக்கிறானுங்க. ஹீரோ ஸ்டார்டிங்ல சொல்லி இருப்பான்ல ஒரு 5 ஸ்ட்ராங்கான கேரக்டர், அவனுக்கு 5 பேருமே காட்டுறாங்க. அதுல இருந்து ஒரு ரோஸ் கலர் மண்டையும், உங்களுக்கு யாருக்குன்னா பிரின்சஸ் கூட அசிஸ்ட் பண்ணணும்ட்டு ஆசை இருந்தா என்கிட்ட வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்றா. இங்க இருக்கிற அந்த மர்ச்சன்ட் பொண்ணும், நீங்க யாரெல்லாம் இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்றீங்களோ என் குடும்பத்து மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிவார்டை தருவேன் அப்படின்ட்டு இவ்வளவு ஆள் சேர்த்துட்டு இருக்கா. எல்லாருமே சுத்தி இருக்கிறவனுக்கு மொத்த பேரும் கும்பல் சேர்த்துட்டு இருக்கானுங்க. ஹீரோவா அதை பார்த்துட்டு இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம எப்பவுமே சோலோ தான், இவனுங்களை வச்சுனா இருந்தா இவனுங்க நம்மள தான் டிராக் பண்ணி கீழே எடுத்துட்டு போவானுங்க. இந்த இன்னர் லூனட்டிக்ல நார்மலான ரிசல்ட்டும் அப்படி இல்லைன்னா நீ எந்த ஒரு பொசிஷன்ல இருக்கியோ அதெல்லாம் உன்னை காப்பாத்தாது. இந்த இடத்துல சர்வைவ் ஆகணும்னா உனக்கு தேவையான முக்கியமான விஷயம் எதுனா அது மத்தவங்களோட அக்னாலஜ்மெண்ட் தான். அதுவும் இல்லாம இந்த மாதிரி டெர்மினல் இல் பாடியை வச்சுன்னு நான் இன்னும் க்ரோ ஆகணும்னா எனக்கு தெரிஞ்ச மொத்த அட்வான்டேஜையும் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் தான் டாப் பிளேஸ்ல வந்து நிக்கணும். ஹீரோ
இப்படி எல்லாம் பேசிட்டு வந்து நின்னு இது எல்லாமே நடக்கணும்னா நான் அதுக்கு சோலோவா மட்டும் தான் இங்க பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விட்டுன்னு கிளம்புறான். சும்மா வெறித்தனமா வேகமா போயிட்டு இருக்கான் ஹீரோவும். இதெல்லாம் தூரமா நின்னு அந்த மொட்டையும் மலை மேல நின்னு பாத்துட்டு இருக்காரு. கூட நிறைய பேர் இருக்காங்க. அந்த மொட்டையும் நான் எவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தாலும் இந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. நம்மளோட டீனோட இன்டர்மீடியட் மேஜிக்ல இருந்து எழுந்த ஆளு அவன் தான். ஆனா புதுசா வந்த ஒரு ஸ்டூடெண்டால எப்படி இதை அசால்ட்டா பண்ண முடியுது? அதுவும் இல்லாம அவன் என்ன டிசைட் பண்ணிருக்கானா, இந்த ஃபாரஸ்ட்ல அவன் தனியா கிளியர் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கான். இவனுக்கு என்ன பயனா என்னன்னே தெரியாதா? இல்ல, இது ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. அவனுக்கு பயம் இல்லாததுக்கு ஒரே காரணம் என்னன்னா அவனோட அந்த மூஞ்சி. அவன் மூஞ்சில சுத்தமா அவன் பயத்தை காட்டவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு டைமண்ட் மாலையில இருந்து எடுக்கிறது என்ன கல்லாவா இருக்க போது, அதுவும் ஒரு டைமண்டா தான் இருக்க போகுது. என்கிட்ட காட்டு, நீ எந்த மாதிரி ஒரு ஹிடன் டிராகன் என்கிட்ட காட்டு. இந்த நாக்ஸோட ஃபேமிலியில இருந்து வந்தவனே, அது இவங்க ஃபேமிலி பேர் பெருசா இருக்கவே நான் நாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்றேன். சோ நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இவரும் ஹீரோ போறதே தான் பாத்துட்டு இருக்காரு. பாத்துட்டு என்கிட்ட காட்டு, நீ எந்த அளவுக்கு டேலண்டான ஒரு ஆளுன்னு நான் பாக்கணும். இவரும் இப்படி சொல்லும் போதே ஒரு ஸ்வாடை தான் காட்டுறாங்க. இந்த ஸ்வாடை பார்க்கும் போதே தெரியுது ஹீரோட ஸ்வாடுன்னு. ஸ்வாடு ஃபுல்லா ரத்தம். நான் பார்த்தா எதிரில் வந்த மொத்த மான்ஸ்டரையும் ஹீரோ வெட்டி போட்டுக்கிறான். வெட்டி போட்டு அவனும் முன்னேறி போயிட்டே இருக்கான். கீழே இந்த எந்த ஒரு ஸ்டோனுமே எடுக்கல. ஹீரோ அந்த பர்பிள் ஸ்டோனை தேடி தான் போயிட்டு இருக்கான். ஹீரோ இப்படி போகும்போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.